உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பர்ந்தர்களே, மரியனின் ஓராண்டில் வீடியோ விளைவி வாசிப்பு திட்டத்தின் 91ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நேற்று நம்ம அழகா தெபோரா, பாராக்கு, போவாஸ், ரூத்து இந்த கதைகளெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம நீதி தலைவர்களில் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். இந்த 3 அதிகாரங்களில் முழுசாக கிதியோன், நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த பேரை பழைய ஏற்பாட்டில். இன்றைக்கி அவருடைய அந்த வாழ்வில் நடந்த விஷயங்களை அழகாக நம்ம ஆண்டவர் எப்படி அடுத்த நீதி தலைவராக கிதியோனை ஆண்டவர் எழுப்புகிறார். மக்கள் திரும்ப பாவம் செய்வாங்க. இந்த தடவை மிதியான் நாட்டினர் வழியாக ஆண்டவர் இஸ்ரேலுக்கு பாடத்தை கற்றுத்தரப்போகிறார். டிசிப்ளின் பண்ண போகிறார், ஒழுங்குபடுத்த போகிறார். அப்போ அவங்க கூக்குரல் எழுதுவாங்க. வழக்கம் போல் ஆண்டவர் இறக்கப்படுவார், கிதியோன் அனுப்புவார். கிதியோன் அவர் இருக்கிற வரைக்கும் அவங்கள விடுவிப்பாங்க. மக்கள் எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாங்க. அதுக்கப்புறம் கிதியோன் போனதுக்கப்புறம் பாவம் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த சைக்கிள் இன்றைக்கி நம்ம வாசிப்போம், கிதியோனுடைய வாழ்வு. ஸோ இன்றைக்கி நம்ம ஏற்கனவே எத்தனை பார்த்துருக்கோம்? முதல்ல ஒத்தனியல், ஏகோது, சம்கார், தெபோரா. இன்றைக்கி 5ஆவதாக கிதியோன் பார்க்க போகிறோம். ஓகே, கூடவே இன்றைக்கி நம்ம ரூத் 3ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? போவாஸ் ரூத்தை தன்னோட வயல்லே வேலை செய்ய சொல்லிட்டாரு. ரூத் திரும்பவும் போய் நவமிக்கிட்ட இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நவமி ஓகே, போவாஸ்க்கு ரூத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு திருமண ஒப்பந்தத்தை ப்ரப்போஸ் பண்ணுறது சொல்லி ரூத்துக்கு வழிமுறைகளை சொல்லி ஒரு வினோதமான ஒரு வழிமுறையை சொல்லி அனுப்புவாங்க. ஸோ அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், போவாஸ் ஆண்டவர் இயேசுவை குறிக்கும், ரூத் தேவ மாதாவையும் குறிக்கும், அதே நேரத்தில் அது திருச்சபையும் குறிக்கும். ஸோ தேவ மாதாவை குறிக்கும்போது போவாஸ் மூவர் இறைவனாக ஆவினவராக நமக்கு தெரியணும். திருச்சபையை குறிக்கும்போது போவாஸ் ஆண்டவர் இயேசுவாக குறிக்கணும். ஆண்டவர் இயேசு மணவாளன், மணவாட்டி தான் ரூத்து, திருச்சபை. ஸோ நம்மளுடைய ஆன்மா அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு கண்ணோட்டத்தோடு இன்றைக்கி நம்ம தொடர்ந்து ரூத் 3ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிப்போம். இன்றைக்கி ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள், ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரி, கூடவே இன்றைக்கி நம்ம திருப்பாடல் 135ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். இந்த 135ஆவது அதிகாரம் ஹலல் திருப்பாடல்கள் அப்படின்வாங்க. ஹலல் சாம்ஸ் அப்படின்னா இது 113லேருந்து 118 ஹலல் சாம்ஸ் அப்படின்வாங்க. அப்படின்னா ஆண்டவரை பொழுது பாடக்கூடிய திருப்பாடல்கள். இது யூதர்களுடைய, நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த 3 முக்கியமான திருவிழாக்கள்: கூடார திருவிழா, புலிப்பற்றப்பம் அல்லது பாஸ்கா திருவிழா, வாரங்களின் விழா, பெந்தகோஸ்து திருவிழா. இந்த டைமில் எல்லாத்தையும் இஸ்ரேல் மக்கள் இந்த திருப்பாடல்கள், ஹலல் திருப்பாடல்களை பாடி தான் ஆண்டவரை புகழ்வாங்களாம் அவங்களுடைய வழிபாடு முறைகளில். ஸோ இன்றைக்கி இந்த திருப்பாடலினுடைய ஆசிரியர் யாருன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை ஒரு லேவியராக இருக்கலாம், அல்லது ஒரு குருவாக இருக்கலாம் இது எழுதுனது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதில் யாக்கோபில் ஆண்டவர் தேர்ந்தெடுத்ததுலேருந்து துவங்கி இஸ்ரேல் மக்களை காணான் கொண்டு வந்த வரைக்கும் ஆண்டவர் சேர்ந்த நன்மைகள்லாம் நினச்சி ஹலல் பாடுறது, ஆண்டவரை புகழ்ந்து பாடுறது. இது பாருங்கள், இந்த திருப்பாடலுடைய முதல் வாசனமே அல்லேலூயான்னு ஆரம்பிக்கும். அல்லேலூயான்றதை நம்ம இங்கிலீஷில் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க, ஹலேலூயா அப்படின்னு. ஹெச் போடுவாங்க, சில டைமில் ஏ போடுவாங்க. கிரேக்கத்தில் அல்லேலூயான்வாங்க, எபிரேயத்தில் ஹெச் வரும், ஹலேலூயா. நம்ம எத்தனை தடவை ஹலேலூயா சொல்கிறோம். ஹல்லேலூயான்ற வார்த்தைக்கான அர்த்தம் எபிரேய வார்த்தையில் ஹலல் அப்படின்னா டு ப்ரைஸ் அண்ட் புகழ்வதுன்னு அர்த்தம். புகழ்வது, ஹலல்லாம் புகழ். ஹல்லேலூ அப்படின்னா ஹல்லேலூனா புகழ்கிறது. ஓகே, ஹல்லேலூனா புகழ். அப்போ யானா என்ன? யான்றது யாவேவினுடைய சுருக்கமாக. அப்போ பாருங்கள், ஹல்லேலூனா ப்ரைஸ், புகழ்வது. யானா யாவேவே புகழ்வது. அப்போ பாருங்களேன், நம்ம ஒவ்வொரு முறை திருப்பலியில் நற்செய்தியின் போது ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு பாடுறோன்னா யாவேவை, ஹல்லேலூ யாவேவை புகழ்கிறோம். தந்தை இந்த உலகின் மேலே எவ்வளோ அன்பு கூர்ந்தார் என்றால், தன் ஒரே மகனை இந்த உலகிற்கு அளிக்கும் அளவிற்கு இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. அந்த யாவே இறைவனை நாம் புகழ்கிறோம். ஏன்னா மகன் வரப்போகிறாரு. மகன் வரதுனால நம்ம எல்லாம் எந்திரிச்சு நிற்கிறோம் திருப்பலியில் நற்செய்தியின் போது. ஏன்னா அந்த முதல் ரீடிங் ஓகே, அப்போஸ்தலர்கள், புனிதர்கள். ஆனால் நற்செய்தியில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். ஆண்டவர் இயேசு நேரடியாக பேசின வார்த்தை, அதுக்காக எந்திரிக்கிறோம். ஏன்னா ஆண்டவரின் திருப்பெயரால் மெஸ்ஸியா வரப்போகிறார். தாவீதின் மகன், தேவ மாதாவின் மகன், தந்தையின் அன்பார்ந்த மகன் வரப்போகிறார். நம்ம கூட பேச போகிறார். அதனால தான் நம்ம எந்திரிச்சு நிற்கிறோமா.
நற்செய்தியின் போது. ஏன்னா அது ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகள், நேரடியான வார்த்தைகள். ஸோ எந்திரிச்சு நின்று தந்தையை புகழ்கிறோம், அல்லேலூயா, மகனை அனுப்புனதுக்கு நன்றி. அதே நேரத்தில் ஆண்டவர் இயேசு வரும்போதும் அவரும் யாவே தான், மூவொரு இறைவன். ஸோ யாவே இறைவனை புகழ்வோம், அல்லேலூயா அல்லேலூயா. அப்பப்போ அல்லேலூயானா யாவேவே உமக்கு புகழ், யாவேவே உமக்கு புகழ், ப்ரைஸ் யாவே, ப்ரைஸ் யாவே, ப்ரைஸ் லார்ட். அதுதான் அல்லேலூயா நம்ம சொல்கிறோம். சரி, இன்றைக்கி அந்த திருப்பாடல் தான் அல்லேலூயா, ஹலல் சாம்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு 3 கேள்விகள் பார்ப்போம். முதல் கேள்வி, இன்றைக்கி வானதூதர் கிதியோனுக்கிட்ட, அந்த நீதித்தலைவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுவார், ஒரு வசனத்தை. அது அப்படியே நமக்கு மாதவனை ஞாபகப்படுத்தும். அது என்ன வார்த்தைன்னு சொல்லி கவனித்து கொண்டே வாசிப்போம். ரெண்டாவது, கிதியோனுடைய அந்த ட்ரூப், அவருடைய படை 32,000 பேர் அதோட ஆரம்பிக்கும். அதுக்கு ஆண்டவர் சொல்லுவார், 32,000 பேரை வச்சு ஜெயிச்சா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு சொல்லிடுவீங்க, குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவார். எவ்வளோ குறைக்கணும், எப்படி குறைக்க சொல்லுவார், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ குறைச்சி கடைசியாக எத்தனை பேர் போருக்கு போவாங்க, கிதியோன் சைடில் எத்தனை பேர் இருப்பாங்க, எதிரிகளான மிதியான் நாட்டினர்கள் சைடில் எத்தனை பேர் இருப்பாங்க, அது 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த 2 கணக்கை நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். கிதியான் சைடு எத்தனை பேர், மிதியான் நாட்டினர் சைடு எத்தனை பேர். அவங்க வெட்டுக்கிளியில் போல் படர்ந்துருப்பாங்க, கடற்கரை மணலை போல் இருப்பாங்களாம், அவ்வளோ பேராம். பட் ஆனால் எத்தனைன்னு எண்ணிக்கையும் கொடுத்துருக்கோம். அது எத்தனைன்னு சொல்லி நம்ம கவனித்து கொண்டே வாசிக்க முயற்சிப்போம். மூன்றாவது, மிதியான் நாட்டினர்களுக்கும் கிதியோனுக்கும் இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மிதியான் நாட்டினர்களில் ஒருத்தர் ஒரு கனவு காணுவார். அது என்ன கனவு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த கனவில் ஒரு யூக்கரிஸ்டிக் சாயல் இருக்கும், நற்கருணைன்னு ஒரு சாயல் அங்கே அந்த கனவில் பார்ப்போம். ஸோ அதையும் கவனித்து கொண்டே வாசிப்போம். மிதியான் ஆள் ஒரு கனவு காணுவார். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். நீதி தலைவர்களில் ரூத் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தொடர்ந்து நம்ம இன்றைய தினத்திற்கான பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் யாவே இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். நீதி தலைவர்கள் நூல் அதிகாரம் 6. இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தனர். அவர்களை ஆண்டவர் மிதியானியரிடம் 7 ஆண்டுகள் ஒப்படைத்தார். மிதியானியரின் ஆட்சியில் இஸ்ரேலர் கொடுமைப்படுத்தப்பட்டனர். எனவே மிதியானியரிடமிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக மலை பிளவுகளையும் குகைகளையும் கோட்டைகளையும் தங்கள் பதுங்கிடமாக அமைத்துக் கொண்டனர். இஸ்ரேல் மக்கள் பயிரிட்டதை மிதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கில் வாழ்ந்த மக்களும் அழித்து வந்தனர். அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக முற்றுகையிட்டு காசா வரையில் உள்ள நிலப்பகுதியின் விளைச்சலை அழித்து வந்தனர். இஸ்ரேலில் உணவை விட்டு வைக்கவில்லை. ஆட்டையும் மாட்டையும் கழுதையையும் எதையுமே விட்டு வைக்கவில்லை. அவர்கள் தங்கள் கால்நடைகளுடனும் கூடாரங்களுடனும் வெட்டுக்கிளிகள் போல் பெருங்கூட்டமாக வந்தனர். அவர்களும் அவர்களுக்குரிய ஒட்டகங்களும் எண்ணிக்கையில் அடங்கா. அவர்கள் கொள்ளையடிக்க நாட்டினுள் வந்தனர். மிதியானியரிடம் மிகவும் சிறுமையுற்ற இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டனர். இவ்வாறு மிதியானியரை முன்னிட்டு இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் கூக்குரலிட்ட பொழுது ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு
இறைவாக்கினர் ஒருவரை அனுப்பினார். அவர் அவர்களுக்கு கூறியது, இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் உங்களை எகிப்திலிருந்து வெளிக்கொணர்ந்தேன். உங்கள் அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து வெளியே அழைத்து வந்தேன். எகிப்தியரின் கையிலிருந்தும் உங்களை நசுக்கியோர் அனைவரின் கையிலிருந்தும் உங்களை நான் மீட்டேன். அவர்களை உங்கள் முன்னிருந்து விரட்டிவிட்டு அவர்கள் நிலத்தை உங்களுக்கு கொடுத்தேன். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். நீங்கள் வாழும் நாட்டில் உள்ள அம்மோனியரின் தெய்வங்களை வணங்காதீர்கள் என நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். நீங்களோ என் குரலை கேட்கவில்லை. பின்பு ஆண்டவரின் தூதர் ஒபிராவில் உள்ள ஒரு கருவாலி மரத்தடியில் வந்து அமர்ந்தார். அந்த மரம் அபியேசர் குடும்பத்தவரான யோவாசுக்கு சொந்தமானது. அவர் மகன் கிதியோன் மிதியானியரிடமிருந்து கோதுமையை மறைப்பதற்காக திராட்சை ஆலையில் கதிர்களை அடித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி, வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றால் ஏன் இவையெல்லாம் எமக்கு நேரிடுகின்றன? ஆண்டவர் எம்மை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வரவில்லையா என்று கூறி, எங்கள் தந்தையர் எமக்கு வியந்துரைத்த அவரது வியத்தகு செயல்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது ஏன் ஆண்டவர் எம்மை இப்படி கைவிட்டு விட்டார்? எம்மை மிதியானியரின் கைகளில் ஒப்படைத்து விட்டாரே என்றார். ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி, உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய். மிதியானியர் கையிலிருந்து இஸ்ரவேலை நீ விடுவிப்பாய். உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, எவ்வழியில் நான் இஸ்ரவேலை விடுவிப்பேன்? இதோ, மனாசேயிலேயே நலிவுற்று இருப்பது என் குடும்பம். என் தந்தை வீட்டிலேயே நான் தான் சிறியவன் என்றார். ஆண்டவர் அவரிடம், நான் உன்னோடு இருப்பதால் நீ தனி ஒரு ஆளாக மிதியானியரை வெல்வாய் என்றார். கிதியோன், உம் பார்வையில் எனக்கு தயவு கிடைத்துள்ளது என்றால் நீர்தான் என்னுடன் பேசுகிறவர் என்பதற்கு அடையாளம் ஒன்று காட்டும். நான் உம்மிடம் திரும்பி வந்து எனது உணவு படையலை கொண்டு வந்து உம் திருமுன் வைக்கும் வரை இவ்விடத்தை விட்டு அகலாதீர் என்றார். அவரும், நீ திரும்பும் வரை நான் இங்கேயே இருப்பேன் என்றார். கிதியோன் வந்து ஆட்டுக்குட்டியையும் 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவால் புளியாத அப்பத்தையும் தயார் செய்தார். பிறகு அவர் இறைச்சியை ஒரு கூடையிலும் குழம்பை ஒரு சட்டியிலும் எடுத்துக்கொண்டு அந்த கருவாலி மரத்தடிக்கு வந்து அவரிடம் கொடுத்தார். கடவுளின் தூதர் அவரிடம், இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் கொண்டு வந்து இப்பாறை மீது வைத்து குழம்பை ஊற்று என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். ஆண்டவரின் தூதர் தம் கையில் இருந்த கோலின் முனையால் இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் தொட்டார். பாறையிலிருந்து நெருப்பு எழும்பி இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் எரித்தது. ஆண்டவரின் தூதர் அவர் பார்வையிலிருந்து மறைந்தார். அப்போது கிதியோன் அவர் ஆண்டவரின் தூதர் என அறிந்து கொண்டார். கிதியோன், ஐயோ, இவர் என் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் தூதரை நேருக்கு நேராக நான் பார்த்துவிட்டேனே என்றார். ஆண்டவர் அவரிடம், உனக்கு நலமே ஆகுக, அஞ்சாதே, நீ சாக மாட்டாய் என்றார். கிதியோன் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி எழுப்பினார். அதை நலம் நல்கும் ஆண்டவர் என அழைத்தார். அது இந்நாள் வரை அபியேசர் குடும்பத்தவருக்கு சொந்தமான ஒபிராவில் உள்ளது. அவ்விரவில் ஆண்டவர் அவரிடம், உன் தந்தைக்கு சொந்தமான ஓர் இளங்காளையையும் 7 வயதுள்ள மற்றொரு காளையையும் தேர்ந்தெடுத்துக்கொள். உன் தந்தைக்கு சொந்தமான பாகாலின் பீடத்தை இடித்து எறி, அதை அடுத்துள்ள அசேரா கம்பத்தை வெட்டி வீழ்த்து. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு இக்கோட்டையின் உச்சியில் முறையாக ஒரு பலிபீடம் கட்டு. 2வது காளையை கொண்டு வந்து நீ வெட்டிய அசேரா கம்பத்தை விறகாக்கி எரிபலியாக செலுத்து என்றார். கிதியோன் தம் வேலையாள்களில் 10 பேரை கூட்டிக் கொண்டு தமக்கு ஆண்டவர் இட்ட கட்டளையை நிறைவேற்றினார்.
அவர் தம் தந்தை வீட்டாருக்கும் நகர மக்களுக்கும் அஞ்சி அதை பகலில் செய்யாமல் இரவில் செய்து முடித்தார். நகர மக்கள் காலையில் துயில் எழுந்தனர். இதோ பாகாலின் பலிபீடம் இடித்தெறியப்பட்டிருந்தது. அதை அடுத்திருந்த அசேரா கம்பம் வெட்டி வீழ்த்தப்பட்டிருந்தது. அங்கே எழுப்பப்பட்ட பலிபீடத்தின் மீது 2வது காளை எரிபலியாக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவரிடம் இதை செய்தவர் யார் என்று வினவினர். அவர்கள் தேடி விசாரித்து இதை செய்தவர் யோவாசின் மகன் கிதியோன் என்றனர். நகர மக்கள் யோவாசிடம், உன் மகன் கிதியோனை வெளியே கொண்டு வா, அவன் சாக வேண்டும். ஏனெனில் அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்தெறிந்தான், அதை அடுத்திருந்த அசேரா கம்பத்தை வெட்டி வீழ்த்தினான் என்றனர். யோவாசு தம்மை எதிர்த்து வந்த அனைவரிடமும், நீங்கள் பாகாலுக்காக போராடுகிறீர்களா? அவனை காப்பாற்றப் போகிறீர்களா? பாகாலுக்காக போராடுபவன் காலைக்குள் கொல்லப்படுவான். பாகால் கடவுளாக இருந்தால் தன் பலிபீடத்தை தகர்த்தவனோடு அவனே போராடி கொள்ளட்டும் என்றார். தன் பலிபீடத்தை தகர்த்தெறிந்த இந்த மனிதனோடு பாகாலே போராடி கொள்ளட்டும் என்று கூறி அவர்கள் கிதியோனுக்கு எருபாகால் என்று அந்நாளில் பெயரிட்டனர். எல்லா மிதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கில் வாழும் மக்களும் ஒன்று கூடி யோர்தானை கடந்து இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கினர். ஆண்டவரின் ஆவி கிதியோனை ஆட்கொண்டது. அவர் எக்காலம் ஓதி அபியேசர் குடும்பத்தவரை தம்மை பின்பற்றி வருமாறு அழைத்தார். மனாசே குலம் முழுவதற்கும் அவர் தூதரை அனுப்பினார். அவர்களும் அவர் பின்வர அழைக்கப்பட்டனர். ஆசேர், செபுலோன், நப்தலி குலங்களுக்கும் தூதரை அனுப்பினார். அவர்களும் அவர்களை சந்திக்கச் சென்றார்கள். கிதியோன் கடவுளிடம், நீர் கூறியபடி இஸ்ரேலை என் மூலம் விடுவிக்க விரும்பினால், இதோ நான் ஆட்டு கம்பளியை போரடிக்கும் களத்தில் வைக்கிறேன். கம்பளி மேல் மட்டும் பனி இறங்கியிருந்து தரை முழுவதும் காய்ந்திருந்ததேயானால், நீர் கூறியபடி என் மூலம் இஸ்ரேலை நீர் விடுவிப்பீர் என அறிந்து கொள்வேன் என்றார். அவ்வாறே நடந்தது. மறுநாள் காலை அவர் எழுந்து கம்பளியை பிழிந்தார். அவர் கம்பளியை முறுக்கி பிழிய பனி நீர் ஒரு கிண்ணம் முழுவதையும் நிரப்பியது. கிதியோன் கடவுளிடத்தில், எனக்கு எதிராக நீர் சினம் கொள்ளாதீர். மீண்டும் ஒரு முறை நான் பேசுகிறேன். இன்னும் ஒரு முறை மட்டும் நான் கம்பளியால் சோதித்து பார்க்கிறேன். கம்பளி மட்டும் உலர்ந்திருக்க வேண்டும், தரை மீதெங்கும் பனி இறங்கி இருக்க வேண்டும் என்றார். அவ்விரவில் ஆண்டவர் அவ்வாறே செய்தார். கம்பளி மட்டும் உலர்ந்திருக்க தரை மீதெங்கும் பனி இறங்கியிருந்தது. நீதி தலைவர்கள் நூல் அதிகாரம் 7. எருபாகால் என்ற கிதியோனும் அவருடன் இருந்த மக்கள் அனைவரும் அதிகாலையில் எழுந்து அரோது நீரூற்றருகே பாளையம் இறங்கினர். மிதியானியர் பாளையம் இவரது பாளையத்திற்கு வடக்கே மோரே மலை அருகே பள்ளத்தாக்கில் இறங்கியிருந்தது. ஆண்டவர் கிதியோனை நோக்கி, உன்னுடன் இருக்கும் மக்கள் ஏராளமாக இருப்பதால் மிதியானியரை அவர்கள் கையில் ஒப்படைக்க மாட்டேன். இல்லையெனில் எம் கையே எம்மை காத்தது என்று கூறி இஸ்ரேல் மக்கள் எனக்கு எதிராக தற்பெருமை கொள்வர். இப்பொழுது மக்கள் கேட்குமாறு நீ கூற வேண்டியது, போருக்கு அஞ்சி நடுங்குகின்றவன் போய்விடட்டும், கிளையாது மலையை விட்டு அகலட்டும் என்றார். மக்களுடன் 22,000 பேர் திரும்பிச் சென்றனர். 10,000 பேர் எஞ்சியிருந்தனர். ஆண்டவர் கிதியோனிடம், மக்கள் இன்னும் ஏராளமாக உள்ளனர், அவர்களை நீர்நிலைக்கு அழைத்து வா, அங்கே உனக்காக அவர்களை தேர்ந்தெடுப்பேன். இவன் உன்னுடன் செல்வான் என்று யாரை குறித்து உன்னிடம் குறிப்பிடுகிறேனோ அவன் உன்னுடன் செல்வான். இவன் உன்னுடன் செல்ல மாட்டான் என்று யாரை குறித்து குறிப்பிடுகிறேனோ அவன் உன்னுடன் செல்ல மாட்டான் என்றார். அவர் மக்களை நீர்நிலைக்கு அழைத்துச் சென்றார். ஆண்டவர் கிதியோனிடம், நாய் போன்று நாக்கினால் நீரை நக்கி குடிப்பவர்களை எல்லாம் தனியாக நிறுத்து, முழங்காலில் மண்டியிட்டு நீரை குடிப்பவர்களை எல்லாம் தனியாக நிறுத்து என்றார். நாக்கினால் நக்கி குடித்தவர்களின் எண்ணிக்கை 300. மற்ற மக்கள் அனைவரும் நீர் அருந்த முழங்காலில் மண்டியிட்டனர்.
ஆண்டவர் கிதியோனிடம், நக்கி குடித்த 300 பேர் மூலம் நான் உங்களை விடுவிப்பேன். நான் மிதியானியரை உன் கையில் ஒப்படைப்பேன். மற்ற எல்லா மக்களும் தமக்குரிய வீடுகளுக்கு செல்லட்டும் என்றார். அந்த 300 பேர் தங்கள் கைகளில் உணவுப் பொருள்களையும் தங்கள் எக்காளங்களையும் எடுத்துக்கொண்டனர். அவர் மற்ற எல்லா இஸ்ரவேலரையும் அவர்கள் கூடாரத்திற்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை தம்முடன் நிறுத்திக் கொண்டார். மிதியானியரின் பாளையம் அவர் இருந்த இடத்திற்கு கீழே பள்ளத்தாக்கில் இருந்தது. அவ்விரவில் ஆண்டவர் அவரிடம், எழுந்து பாளையத்திற்குள் இறங்கிச் செல், நான் அதை உன் கையில் ஒப்படைத்து விட்டேன். ஆயினும் நீ போக அஞ்சினால் முதலில் பூரா என்ற உன் வேலையாளுடன் பாளையத்திற்கு செல். அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை நீ உற்று கேள். அதன்பின் உன் கைகள் வலுப்பெற நீ பாளையத்திற்கு எதிராக செல்வாய் என்றார். அவர் பூரா என்ற தம் வேலையாளுடன் பாளையத்தில் இருந்த போர் வீரர்களின் எல்லை காவலுக்கு சென்றார். மிதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் வெட்டுக்கிளி போன்று ஏராளமாக பள்ளத்தாக்கில் தங்கியிருந்தனர். கடற்கரையில் உள்ள ஏராளமான மணலை போன்று அவர்கள் ஒட்டகங்களுக்கு எண்ணிக்கை இல்லை. கிதியோன் வந்து சேர்ந்த பொழுது ஒருவன் தன் தோழனிடம் தன் கனவு பற்றி கூறிக்கொண்டிருந்தான். அவன் கூறியது, நான் கனவு ஒன்று கண்டேன். வட்டமான ஒரு வார்கோதுமை அப்பம் மிதியானியரின் பாளையத்திற்கு சுழன்று வந்தது. அது கூடாரத்திற்கு வந்து அதன் மேல் மோதி கீழே விழுந்தது. அது கூடாரத்தை தலைகீழாக புரட்டியது. கூடாரம் கீழே விழுந்தது என்றான். அவன் தோழன் மறுமொழியாக, இஸ்ரவேலனும் யோவாசின் மகனுமாகிய கிதியோனின் வாளை தவிர இது வேறொன்றுமில்லை. கடவுள் மிதியானியரையும் பாளையம் முழுவதையும் அவர் கையில் ஒப்படைத்து விட்டார் என்று கூறினான். கனவையும் அதன் பொருளையும் அவன் கூற கேட்டதும் கிதியோன் தலை வணங்கினார். பின்னர் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பினார். எழுங்கள், ஏனெனில் மிதியானியரின் பாளையத்தை ஆண்டவர் உங்கள் கையில் ஒப்படைத்துள்ளார் என்றார். அவர் 300 பேரையும் 3 பிரிவாக பிரித்தார். அவர்கள் அனைவரின் கையிலும் எக்காளங்களையும் காலி பானைகளையும் அந்த பானைகளுக்குள் வைக்க நெருப்பு பந்தங்களையும் கொடுத்தார். அவர்களிடம் அவர், என்னை பார்த்து நான் செய்வது போல செய்யுங்கள். நான் பாளையத்தின் எல்லை காவல் வரை செல்வேன். நான் செய்வது போல நீங்களும் செய்யுங்கள். நான் எக்காளம் ஊதுவேன். நானும் என்னோடு உள்ளவர்களும் ஊதும் பொழுது நீங்கள் அனைவரும் பாளையத்தை சுற்றிலும் ஊதிக்கொண்டு ஆண்டவருக்காக கிதியோனுக்காக என்று கூறுங்கள் என்றார். நள்ளிரவு காவல் தொடங்கும் நேரத்தில் காவலர் மாற்றி நிறுத்தப்பட்டனர். அப்போது கிதியோனும் அவருடன் இருந்த 100 பேரும் எல்லை காவலை அடைந்தனர். கிதியோனும் அவருடன் இருந்தவர்களும் எக்காளம் ஓதினர். தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தனர். 3 பிரிவினரும் எக்காளம் ஓதினர், பானைகளை உடைத்தனர். தங்கள் இடக்கையில் நெருப்பு பந்தங்களையும் வலக்கையில் ஊதுவதற்கு எக்காளங்களையும் ஏந்தியிருந்தனர். அவர்கள் ஆண்டவருக்காக கிதியோனுக்காக ஒரு வாள் என்று முழங்கினர். பாளையத்தை சுற்றி ஒவ்வொருவனும் தன் இடத்தில் நின்றான். பாளையத்தில் இருந்த அனைவரும் ஓட்டமெடுத்தனர். ஓலமிட்டுக் கொண்டு தப்பி ஓடினர். அப்பொழுது 300 பேரும் எக்காளம் ஊதினர். ஆண்டவர் பாளையம் முழுவதிலும் ஒவ்வொருவனும் மற்றவன் மீது வாள் வீசச் செய்தார். பாளையத்தினர் செரேராவை நோக்கி பெத்சித்ரா வரையிலும் தபாத்தாவில் உள்ள ஆபல் மிகோலா எல்லை வரையிலும் தப்பி ஓடினர். நப்தலியிலிருந்தும் ஆசேரிலிருந்தும் மனாசே முழுவதிலிருந்தும் இஸ்ரவேல் வீரர் ஒன்று திரட்டப்பட்டனர். அவர்கள் மிதியானியரை துரத்திச் சென்றனர். கிதியோன் எப்ராயிம் மலையில் உள்ள அனைவருக்கும் தூதரை அனுப்பி, மிதியானியரை எதிர்க்க கீழே இறங்கி வாருங்கள், பெத்பரா வரை உள்ள நீரூற்றுகளையும் யோர்தானையும் கைப்பற்றுங்கள் என்றார். எப்ராயிம் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டனர். அவர்கள் பெத்பரா வரை உள்ள நீரூற்றுகளையும் யோர்தானையும் கைப்பற்றினர். அவர்கள் ஓரேபு செய்யேபு என்ற 2 மிதியானிய தலைவர்களை சிறைப்பிடித்தனர். ஓரேபை ஒரேபாவில் உள்ள பாறை மேல் கொன்றனர்.
செயேபை செயேபில் உள்ள திராட்சை ஆலையில் கொன்றனர். அவர்கள் மிதியானியரை மிதியான் வரை துரத்திச் சென்றனர். ஒரேபின் தலையையும் செயேபின் தலையையும் யோர்தானுக்கு அப்பால் இருந்து கிதியோனிடம் கொண்டு வந்தனர். நீதி தலைவர்கள் நூல் அதிகாரம் 8. எப்ராயிம் மக்கள் கிதியோனிடம், என்ன எங்களுக்கு இப்படி செய்து விட்டீரே? நீர் மிதியானியருக்கு எதிராக போரிடச் சென்ற பொழுது எங்களை கூப்பிடவில்லையே என்று சொல்லி அவர்கள் அவரோடு தீவிரமாக வாக்குவாதம் செய்தனர். அவர் அவர்களிடம், நான் இப்பொழுது உங்களை விட என்ன சாதித்து விட்டேன்? எப்ராயிமின் 2ஆம் திராட்சை பழ பறிப்பு அபியேசரின் முதல் பறிப்பை விட சிறந்ததல்லவா? ஆண்டவர் மிதியானியரின் சிற்றரசர்கள் ஓரேபையும் செயேபையும் உங்கள் கையில் ஒப்படைத்தார். நான் உங்களை விட என்ன சாதித்துவிட முடிந்தது என்று சொன்னதும் அவர் மீது அவர்கள் கொண்ட சினம் தணிந்தது. கிதியோன் யோர்தானுக்கு வந்து அதை கடந்தார். அவரும் அவரோடு இருந்த 300 பேரும் களைப்புற்றிருந்தாலும் துரத்திச் சென்றனர். அவர் சுக்கோத்து மக்களிடம், என் பின்னே வரும் இவர்களுக்கு உணவு கொடுங்கள், ஏனெனில் இவர்கள் களைத்திருக்கின்றனர். நான் மிதியானிய அரசர்களான செபாகு சல்முன்னா என்பவர்களை தொடர்ந்து துரத்தி கொண்டு செல்கிறேன் என்றார். செபாகையும் சல்முன்னாவையும் நீ பிடித்து விட்டாயா? உமது படைக்கு நாங்கள் ஏன் உணவு கொடுக்க வேண்டும் என்று சுக்கோத்தின் மக்கள் கேட்டனர். கிதியோன், அவ்வாறே ஆண்டவர் செபாகையும் சல்முன்னாவையும் என் கையில் ஒப்படைக்கும் பொழுது நான் உங்கள் உடலை பாலை நில முட்களாலும் நெருஞ்சிகளாலும் கிழிப்பேன் என்றார். அங்கிருந்து பெனுவேலுக்கு சென்று இதே போல அவர்களிடமும் கேட்டார். சுக்கோத்து மக்கள் பதிலளித்தது போலவே பெனுவேல் மக்களும் அவருக்கு பதிலளித்தனர். பெனுவேல் மக்களிடம், நான் வெற்றியுடன் திரும்பி வரும்பொழுது இந்த கோபுரத்தை இடித்து தள்ளுவேன் என்றார். செபாகும் சல்முன்னாவும் கர்கோரில் இருந்தனர். 15,000 பேர் கொண்ட படையும் அவர்களோடு இருந்தது. அவர்கள் அனைவரும் கிழக்கில் வாழும் மக்களின் படை அனைத்திலிருந்தும் எஞ்சியிருந்தவர்கள். ஏற்கனவே 1,20,000 போர் வீரர் மடிந்திருந்தனர். கிதியோன் கூடாரங்களில் வாழ்வோரின் பாதை வழியாக நோபாவுக்கும் யோக்பகாவுக்கும் கிழக்காக சென்று எதிர்பாராத நேரத்தில் படையை தாக்கினார். செபாகும் சல்முன்னாவும் தப்பி ஓடினர். அவர் அவர்கள் பின்னே துரத்திச் சென்று மிதியானின் 2 அரசர்களான செபாகையும் சல்முன்னாவையும் பிடித்தார். படை முழுவதையும் சிதறடித்தார். யோவாசின் மகன் கிதியோன் போரிலிருந்து எரேசு மேட்டின் வழியாக திரும்பிக் கொண்டிருந்தார். அவர் சுக்கோத்தை சார்ந்த ஓர் இளைஞனை பிடித்து அவனை விசாரித்தார். அவன் அவருக்கு சுக்கோத்தின் தலைவர்களும் பெரியோர்களுமாக 77 பேரின் பெயர்களை எழுதி கொடுத்தான். அவர் சுக்கோத்து மக்களிடம் வந்து, இப்பொழுதே செபாகையும் சல்முன்னாவையும் பிடித்து விட்டாயா? களைப்புற்ற உன் வீரர்களுக்கு நாங்கள் ஏன் உணவு கொடுக்க வேண்டும் என்று கூறி என்னை பழித்தீர்களே? அந்த செபாகையும் சல்முன்னாவையும் இதோ பாருங்கள் என்று கூறினார். பாலை நில முட்களையும் நெருஞ்சிகளையும் கொண்டு நகரின் பெரியோர்களை வதைத்து சுக்கோத்து மக்களுக்கு பாடம் புகட்டினார். பெனுவேலின் கோபுரத்தை இடித்து நகரின் மக்களை கொன்றார். செபாகிடமும் சல்முன்னாவிடமும், நீங்கள் போரில் கொன்ற மனிதர்கள் எத்தகையோர் என்று கேட்டார். அவர்கள், உம்மை போல் அவர்கள் ஒவ்வொருவரும் அரச மைந்தரை போல் தோற்றமளித்தனர் என்றனர். அவர்கள் என் சகோதரர்கள், என் தாயின் மக்கள். நீங்கள் அவர்களை உயிரோடு விட்டிருந்தால் நான் உங்களை கொல்ல மாட்டேன். இது வாழும் ஆண்டவர் மீது ஆணை என்றார். அவர் தம் தலைமகன் எத்தேரிடம், எழு, அவர்களை கொல் என்றார். இளைஞன் தன் வாளை உருவவில்லை, ஏனெனில் அவன் இன்னும் சிறுவனாக இருந்ததால் அஞ்சினான். செபாகும் சல்முன்னாவும், நீயே எழுந்து எங்களை தாக்கு,
ஆளை போன்றே அவனது ஆற்றல் என்றனர். கிதியோன் எழுந்து செபாகையும் சல்முன்னாவையும் கொன்றார். அவர்களது ஒட்டகங்களின் கழுத்தில் இருந்த இளம்பிறை அணிகளை எடுத்துக் கொண்டார். இஸ்ரவேலர் கிதியோனிடம், எங்களை ஆள்வீர், நீரும் உம் மகனின் மகனும் ஆள்வீர்களாக, ஏனெனில் நீர் மிதியானியரின் கையிலிருந்து எங்களை விடுவித்தீர் என்றனர். கிதியோன் அவர்களிடம், நான் உங்களை ஆளமாட்டேன், என் மகனும் உங்களை ஆளமாட்டான், ஆண்டவரே உங்களை ஆள்வார் என்றார். அவர் அவர்களிடம், நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன். நீங்கள் ஒவ்வொருவரும் கொள்ளையடித்தவற்றிலிருந்து காதணியை எனக்கு கொடுங்கள் என்றார். ஏனெனில் இஸ்மயேலரான மிதியானியர் தங்க காதணிகள் அணிவது வழக்கம். இஸ்ரவேலர், நாங்கள் உறுதியாகச் செய்வோம் என்றனர். அவர்கள் ஒரு துணியை விரித்தனர். அதன் மீது ஒவ்வொருவனும் தான் கொள்ளையடித்தவற்றிலிருந்து காதணியை போட்டான். அவர் கேட்ட தங்க காதணிகளின் எடை 1700 செக்கேல் ஆகும். அத்தோடு இளம்பிறை அணிகள், தொங்கணிகள், மிதியான் அரசர்களின் பட்டாடைகள், அவர்களுடைய ஒட்டகங்களின் கழுத்தின் மீது இருந்த அணிகலன்கள் ஆகியவற்றையும் கொடுத்தனர். கிதியோன் அவற்றை கொண்டு ஓர் எப்போதை செய்து தம் நகராகிய ஒபிராவில் அதை நிறுவினார். இஸ்ரவேலர் அனைவரும் அங்கே வேசித்தனம் செய்தனர். கிதியோனுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் அது ஒரு கண்ணியாக இருந்தது. மிதியானியர் இஸ்ரவேல் மக்கள் முன்னிலையில் தாழ்த்தப்பட்டனர். அவர்களால் தலை தூக்க முடியவில்லை. கிதியோனின் காலத்தில் 40 ஆண்டுகள் நாட்டில் அமைதி நிலவியது. யோவாசின் மகன் யெருபாகால் திரும்பிச் சென்று தம் வீட்டில் வாழ்ந்தார். கிதியோனுக்கு அவருடைய சொந்த மக்கள் 70 பேர். ஏனெனில் அவருக்கு பல மனைவியர் இருந்தனர். செக்கேமிலிருந்து அவருடைய வைப்பாட்டி அவருக்கு ஓர் ஆண்மகனை பெற்றெடுத்தாள். அவர் அவனுக்கு அபிமெலேக்கு என்று பெயரிட்டார். யோவாசின் மகன் கிதியோன் மிகுந்த வயதாகி இறந்தார். அவரை அபியேசருக்குரிய ஓபிராவில் அவர் தந்தை யோவாசின் கல்லறையில் அடக்கம் செய்தனர். கிதியோன் இறந்த பின் இஸ்ரவேல் மக்கள் மீண்டும் பாகாலிடம் திரும்பி வேசித்தனம் செய்தனர். பாகால் பெரித்தை தங்கள் தெய்வமாக வைத்துக் கொண்டனர். தங்களை சூழ்ந்து வாழ்ந்த எதிரிகளின் கையிலிருந்து விடுவித்த தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை இஸ்ரவேல் மக்கள் நினைவிற்கொள்ளவில்லை. கிதியோன் என்ற யெருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் தக்க நன்றியை அவர்கள் அவரது வீட்டுக்கு காட்டவில்லை. ரூத்து ஆகமம் அதிகாரம் 3. ஒரு நாள் மாமியாராகிய நகோமி ரூத்திடம், நீ இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு மகிழ்ச்சியுடன் இருக்குமாறு செய்வது என் கடமை அல்லவா? போவாசு நமக்கு உறவினர். அவருடைய பணிப்பெண்களோடுதான் நீ இத்தனை நாள்களும் இருந்தாய். நான் சொல்வதை கவனமாய் கேள். இன்றிரவு அவர் களத்தில் வார்கோதுமையை தூற்றிக் கொண்டிருப்பார். நீ குளித்துவிட்டு எண்ணெய் தடவிக்கொண்டு உன்னிடமுள்ள ஆடைகளில் மிகவும் நல்லதை உடுத்திக்கொள். பின்னர் அவருடைய களத்துக்கு போ. ஆனால் அவர் உண்டு குடிக்கும் வரை அவர் கண்ணில் படாமல் இரு. அவர் படுக்கும் இடத்தை பார்த்து வைத்துக்கொள். அவர் உறங்கியதும் நீ சென்று அவர் கால்களை மூடியிருக்கும் போர்வையை விலக்கிவிட்டு அங்கேயே படுத்துக்கொள். அதற்கு மேல் நீ செய்ய வேண்டியதை அவரே உன்னிடம் சொல்வார் என்றார். ரூத்து, நீ சொல்லித் தந்த அனைத்தையும் நான் செய்கிறேன் என்றார். அவ்வாறே ரூத்து அந்த களத்துக்குச் சென்று தம் மாமியார் சொல்லித் தந்த அனைத்தையும் செய்தார். போவாசு உண்டு குடித்து மகிழ்ச்சியாயிருந்தார். பிறகு அவர் தானிய குவியல் ஒன்றின் அருகே சென்று உறங்குவதற்காக படுத்துக்கொண்டார். சிறிது நேரம் கழித்து ரூத்து ஓசையின்றி அங்கே சென்று அவர் கால்களை மூடியிருந்த போர்வையை விலக்கிவிட்டு படுத்துக்கொண்டார். நள்ளிரவில் திடீரென்று போவாசு விழித்துக் கொண்டார். தலை உயர்த்தி பார்க்கையில் தம் காலருகில் ஒரு பெண் படுத்து கிடப்பதை கண்டு திடுக்கிட்டார். உடனே அவர், யார் நீ என்று கேட்க, அவர், நான் தான் ஐயா, ரூத்து, உம்முடைய அடியாள். நீரே என்னை காப்பாற்றும் கடமையுள்ள என் முறை உறவினர்.
அந்த முறைப்படி என்னை உமது போர்வையால் மூடும் என்றார். அதற்கு அவர், என் மகளே, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக. நீ இதுவரை காட்டிய குடும்ப பற்றை விட இப்போது காட்டும் குடும்ப பற்றே மேலானது என்பேன். ஏனெனில் பணமுள்ள ஓர் இளைஞனை நீ நாடவில்லை, ஏழையாயினும் இளைஞனே வரவேண்டும் என்று நீ கேட்கவில்லை. என் மகளே, கவலைப்படாதே. என் உறவின் முறையினர் அனைவருக்கும் நீ எவ்வளவு நல்லவள் என்பது தெரியும். நீ கேட்பது அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன். நான் உன்னை காப்பாற்றும் கடமையுள்ள உன்னுடைய முறை உறவினன் என்பது உண்மைதான். எனினும் என்னை விட இன்னும் நெருங்கிய முறை உறவினர் ஒருவர் உனக்கு இருக்கிறார். இந்த இரவு கழியும் வரை நீ இங்கேயே இரு. காலையில் அவர் உன்னுடைய முறை உறவினராக தம் கடமையை ஏற்றுக்கொள்ள முன்வருவாரானால் நல்லது. அவர் ஏற்றுக்கொள்ளாவிடில் நானே அக்கடமையை ஏற்றுக்கொள்வேன். வாழும் ஆண்டவர் மேல் இதை ஆணையிட்டு கூறுகிறேன். பொழுது புலரும் வரை இங்கேயே படுத்திரு என்றார். அவ்வாறே ரூத்து பொழுது புலரும் வரை அவர் அருகே படுத்திருந்தார். ஒரு பெண் களத்திற்கு வந்திருந்தது யாருக்கும் தெரியக்கூடாது என்று போவாசு ஏற்கனவே அவரிடம் சொல்லியிருந்தார். அதற்கிணங்க ஆள் அடையாளம் கண்டுகொள்ள இயலாத வைகறை பொழுதிலேயே ரூத்து எழுந்துவிட்டார். போவாசு அவரிடம், உன் போர்வையை விரித்து பிடி என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். அவர் 6 மரக்கால் எடையுள்ள வார்கோதுமையை அதில் கொட்டி அதை அவர் எடுத்து போகுமாறு கொடுத்தார். ரூத்து மாமியாரிடம் வந்ததும், நகோமி, மகளே, என்ன நடந்தது என்று கேட்டார். போவாசு தமக்கு செய்ததையெல்லாம் ரூத்து கூறினார். மேலும் அவர், நான் உம்மிடம் வெறுங்கையோடு வரக்கூடாது என்று அவர் 6 மரக்கால் வார்கோதுமையும் கொடுத்தார் என்றார். நகோமி அவரிடம், மகளே, இது எப்படி முடியும் என்பதை அறியும் வரை காத்திரு. அவர் காலந்தாழ்த்த மாட்டார். இன்றே இதற்கு நல்லதொரு முடிவு காண்பார் என்றார். திருப்பாடல் 135. அல்லேலூயா. ஆண்டவரின் பெயரை புகழுங்கள். ஆண்டவரின் ஊழியரே, அவரை புகழுங்கள். ஆண்டவரின் கோவிலுள் நிற்பவர்களே, நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் உள்ளவர்களே, ஆண்டவரை புகழுங்கள். ஏனெனில் அவர் நல்லவர். அவரது பெயரை போற்றி பாடுங்கள். ஏனெனில் அவர் இனியவர். ஆண்டவர் யாக்கோபை தமக்கென்று தேர்ந்து கொண்டார். இஸ்ரவேலை தமக்குரிய தனிச்சொத்தாக தெரிந்தெடுத்தார். ஆண்டவர் மேன்மை மிக்கவர் என்பதை அறிவேன். நம் ஆண்டவர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் என்பதும் எனக்கு தெரியும். விண்ணிலும் மண்ணிலும் கடல்களிலும் எல்லா ஆழ்பகுதிகளிலும் ஆண்டவர் தமக்கு விருப்பமான யாவற்றையும் செய்கின்றார். அவர் பூ உலகின் கடை எல்லைகளிலிருந்து மேகங்களை எழச் செய்கின்றார். மழை பெய்யும்படி மின்னலை உண்டாக்குகின்றார். காற்றை தம் கிடங்குகளிலிருந்து வெளிவரச் செய்கின்றார். அவர் எகிப்தின் தலைப்பேறுகளை தாக்கினார். மனிதர் கால்நடைகளின் தலைப்பேறுகளை அழித்தார். எகிப்து நாடே, உன் நடுவில் பார்வோனையும் அவனுடைய எல்லா ஊழியர்களையும் தண்டிக்குமாறு அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் அவர் நிகழச் செய்தார். அவர் பல்வேறு இனத்தவரை தாக்கினார். வலிமை வாய்ந்த மன்னர்களை கொன்றார். எமோரியரின் மன்னனாகிய சீகோனையும் பாசானின் மன்னனாகிய ஓகையும் கானானின் எல்லா அரசுகளையும் அழித்தார். அவர்கள் நாட்டை தம் மக்களாகிய இஸ்ரவேலருக்கு உரிமை சொத்தாக சொந்த உடைமையாக கொடுத்தார். ஆண்டவரே, உமது பெயர் என்றும் உள்ளது. ஆண்டவரே, உம்மை பற்றிய நினைவு தலைமுறை தலைமுறையாக நீடித்திருக்கும். ஆண்டவர் தம் மக்களை நீதியுடன் தீர்ப்பிடுவார். தம் அடியாருக்கு இரக்கம் காட்டுவார். வேற்றினத்தார் வழிபடும் சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே. அவை மனிதரின் கையால் செய்யப்பட்டவையே. அவற்றுக்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை காண்பதில்லை.
காதுகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. வாய்கள் உண்டு, ஆனால் அவை மூச்சு விடுவதில்லை. அவற்றை செய்து வைப்பவரும் அவற்றில் நம்பிக்கை வைக்கும் யாவரும் அவற்றை போலவே இருப்பார்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, ஆண்டவரை போற்றுங்கள். ஆரோன் குடும்பத்தாரே, ஆண்டவரை போற்றுங்கள். லேவி குடும்பத்தாரே, ஆண்டவரை போற்றுங்கள். அவருக்கு அஞ்சி நடப்போரே, அவரை போற்றுங்கள். எருசலேமை தம் உறைவிடமாக கொண்டிருக்கும் ஆண்டவர் போற்றப்படுவாராக. சீயோனில் இருக்கும் ஆண்டவர் போற்றப்படுவாராக. அல்லேலூயா. ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறை வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, கிதியோனை பழைய ஏற்பாட்டில் தேர்ந்தெடுத்து ஆவியை பொழிந்து உம்முடைய பணியை செய்கிறதுக்காக அனுப்புனீங்களோ, அதே போல் அப்பா இந்த யூபிலி ஆண்டில் எங்களோட உடன் இருந்து உம்முடைய ஆவி எங்கள் மேலும் அனுப்பி எங்களையும் உங்களுடைய பணியை செய்ய எங்களை தயார்படுத்துங்கப்பா. அம்மா, ரூத்து எப்படி போவாசினுடைய இறக்கைகள் கீழே அவங்களுக்கு ஒரு அடைக்கலத்தை தேடிக்கொண்டார்களோ, அதே போல் நாங்களும் கடவுளுடைய சிறகுகளின் நிழலில் அம்மா உங்களுடைய முக்காட்டுக்குள்ளே நாங்கள் அடைக்கலம் புகுந்து கொள்ளக்கூடிய தாழ்ச்சி எங்களுக்கு தாங்கம்மா. ரியாலிட்டியை பார்க்கக்கூடிய ஒரு கண்களை எங்களுக்கு தாங்கம்மா. கடவுளுடைய அருள் இல்லைன்னா எங்களால் இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ முடியாது என்ற உண்மையை உணரக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தந்து தாழ்ச்சியோட உங்களை தேடி உங்களை எப்பயுமே மைண்டில் நினச்சிட்டு உங்கள் பிரசன்னத்திலேயே இந்த நாள் முழுதும் வாழ்ந்து எங்களுடைய சிந்தனையிலும் பார்வையிலும் வார்த்தைகளிலும் செயலிலும் பரிசுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு அருளை பெற்றுத்தாங்கம்மா. அந்த ஒரு ரியாலிட்டியை, அந்த ஒரு நிதர்சனமான உண்மையை நாங்கள் இருப்பதை போல் நாங்கள் எங்களை பார்ப்பதற்கான அந்த தாழ்ச்சி எங்களுக்கு தர வேண்டிய உங்களை கெஞ்சி மன்றாடுகிறோம் அம்மா. தாழ்ச்சியை தாங்க, பரிசுத்தத்தை தாங்கம்மா. ஆண்டவருக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருந்து பரிசுத்தமாயும் தாழ்ச்சியாகவும் வாழக்கூடிய அருளை தந்தருளும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான விவிலியவாசி பகுதிகளுக்கான அந்த கேள்விகளை நம்ம முதல்ல முடிச்சிடலாம். பாருங்கள், ஆண்டவருடைய தூதர் கிதியோனுக்கு தோன்றி என்ன சொல்கிறார்? வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். இதே தான் லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நீங்கள் ஏற்கனவே கெஸ் பண்ணியிருப்பீங்க. கபிரியேல் வானதூதர் தேவ மாதாவுக்கு தோன்றி, இங்கே வலிமை மிக்க வீரனே, அங்கே அருள் நிறைந்தவரே வாழ்க, இங்கே ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், அங்கேயும் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். அப்போ பாருங்களேன், ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவருடைய விடுதலை பயணத்தில், விடுதலை திட்டத்தில், அந்த பணியில் முக்கியமான ஒரு ஆள், ஒரு பணி இருக்குது அப்படின்னா அவங்க கூட ஆண்டவர் இருக்கிறார். நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆண்டவர் ஆபிரகாமோடு இருந்தார், ஈசாக்கோடு இருந்தார், நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் யாக்கோபு, யோசேப்பு, மோசே, யோசுவா, அப்புறம் நீதி தலைவர்கள் ஒவ்வொருத்தரோடையும் ஆண்டவர் இருந்தார். இங்கே பாருங்கள், அழகாக கிதியோன் கூடிய ஆண்டவர் இருக்கேன்னு சொல்கிறார். இன்னொரு இடத்துல பாருங்கள், நம்ம நேற்று பார்த்த இடத்துல தெபோரா என்ன சொல்கிறாங்க, பாராக்கு கூட சொல்கிறாங்க, நீங்கள் எங்களோட வர மாதிரி இருந்தால் நான் வரேன் அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்கள், அங்கே தெபோரா வழியாக ஆண்டவர் பாராக்கு கூட இருக்கிறார். ஸோ அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு மறைபொருளாக தான் இருக்குது. அங்கே தெபோரா பாராக்கு கூட இருக்கிறாங்க, ஒரு மறைபொருள் தான். மாதாவும் ஆண்டவர் இயேசுவும் சேர்ந்து செய்தது போல் தெபோராவும் பாராக்கும் சேர்ந்து செய்கிறார்கள். சரி, இன்னொன்று 2வது கேள்வி பாருங்கள். கிதியோனுடைய அந்த படை 32,000 பேர் நம்ம பார்த்தோம். அது கடைசியாக குறைஞ்சி எத்தனை எதிரி நாட்டு படைகள் எத்தனை பேர்னு பார்த்தோம். ஸோ பாருங்கள், 7ஆம் அதிகாரம், நீதி தலைவர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். யார் யாரெல்லாம் பயப்படுறீங்களோ முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 22,000 பேர் வெளியே போயிடுறாங்க, மீதி 10,000 பேர் இருக்காங்க. இல்லை 10,000 பேருங்க. ஆண்டவர் பாருங்களேன், வேறு லெவலில் பண்ணுறாரு பாருங்களேன் ஆண்டவர். 10,000 பேர் எனக்கு அதிகமாக இருக்குது, கொஞ்சம் குறை அப்படின்றாரு. அப்போ 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்குறோம், யார் யாரெல்லாம் நாயை போல் நக்கி குடிக்கிறார்களோ தண்ணியை, அவர்களுக்கிட்ட ஆண்டவர் விடுறாரு. ஸோ 300 பேர் கடைசியாக இருக்காங்க, 300, வெறும் 300 பேரை வைத்துக்கொண்டு இப்போ நான் ஜெயிக்கிறேன், ஆண்டவர் தான் ஜெயிச்சார்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிய வரும். அப்போ அவங்க சைடு எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோன்னா, நீதி தலைவர்கள் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாருங்கள், 16,000 பேர் கடைசியாக இருந்தாங்கன்றிருக்கு. ஏற்கனவே செத்து போனவங்க 1,20,000 பேர். அப்போ மொத்தம்
1,35,000 பேர், இங்கே 300 பேர். யோசிச்சு பாருங்களேன். கன்ஃபார்மாக நமக்கு தெரிய வரும் ஆண்டவர் தான் இதை ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லி. 1,35,000 பேரில் வெறும் 300 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. 300 பேர் வந்து கிதியோன் சைடு 300 பேரை வச்சு அத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க. சரி, மூன்றாவது பாருங்கள், மிதியான் நாட்டினர்கள் ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவுல பாருங்கள், நீதித்தலைவர்கள் 7ஆம் அதிகாரம் 13 14 வசனங்கள். அந்த கனவில் எங்கே நற்கருணை சாயல் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் சொல்ல பாருங்க, ஒரு வட்டமான ஒரு வர கோதுமை அப்பம் மிதியானியரின் பாளையத்திற்குள் சுழன்று வந்தது. அது கூடாரத்துக்கு வந்து அதன் மேல் மோதி கீழே விழுந்தது. அந்த கூடாரத்தை தலைகீழாக புரட்டி போட்டு கூடாரம் கீழே விழுந்தது. மிதியான் நாட்டின் கூடாரம் விழுந்தது. அப்போ பாருங்களேன், இது ஒரு மறைபொருளான ஒரு கனவாக இருக்குது. நமக்கு வேறு வழி இல்லை, நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கும். அதை பார்க்கும்போது வேறு வழி இல்லை. எங்கேருந்தோ ஒரு அப்பம் இறங்கி வந்து எதிரியினுடைய கூடாரத்தை அழிக்கிறது. அதே போல தான் பாருங்கள், நம்மளுடைய கத்தோலிக்க திருவையில் ஆண்டவர் வானிலேருந்து இறங்கி வந்த ஒரு அப்பமாக, வானிலேருந்து இறங்கி வந்த மன்னாவாக, நற்கருணையாக இறங்கி வருகிறார். இறங்கி வந்து சாத்தானின் கூடாரத்தை அறிகிறார். கூடாரம் தலைகீழாக புரட்டி போடப்பட்டது. சாத்தானின் கூடாரமாக இருக்கிற நம்ம ஆண்டவரின் கூடாரமாக மாறுகிறோம். ஆண்டவருடைய நற்கருணை நம்மளுடைய கூடாரத்துக்குள்ளே வரும்போது சாத்தானினுடைய எல்லா தாக்குதல்களும் அழிக்கப்படுகிறது. அவருடைய உடல், அவருடைய ரத்தம், அவருடைய ஆன்மாவும் தெய்வீகமும் நமக்குள்ளே வந்து கலக்கும்போது எதிரியினுடைய கூடாரம் அழிந்து தூய ஆவியானவர் தங்கக்கூடிய கூடாரமாக நம்மளுடைய கூடாரம் மாறுகிறது. வேறு வழியே இல்லை. அது பாருங்கள், அவங்க என்ன சொல்லுங்க, அது வேறு எதுவும் இல்லையா, கிதியோனுடைய வாழ் தான் அப்படின்றாங்க. நமக்கு தெரியும், ஆண்டவர் இயேசு தான் கடவுளின் வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட். வேர்ட் ஆஃப் காட் நமக்கு நன்றாக தெரியும். இறை வார்த்தை தூய ஆவியானவருடைய போர் வாழ். ஸோ கிதியோனுடைய வாழ் ஒரு அப்பமாக இருக்குது. இங்கே தூய ஆவியானவருடைய வாளாகிய ஆண்டவர் இயேசு வார்த்தை வடிவம் அப்பமாகிறார். வார்த்தை மாமிசமாகிறது, மாமிசம் அப்பமாகிறது, அப்பம் நமக்குள் வருகிறது. அது தூய ஆவியானவருடைய போர் வாழ். அது உள்ளே இறங்கும்போது, ஆவியானவருடைய அந்த அப்பம் வாழ் உள்ளே இறங்கும்போது, அப்போ பாருங்கள், நற்கருணையை கூட தூய ஆவியானவருடைய ஒரு வாளாக நம்ம பார்க்கலாம். அப்போ 2 இருக்குது. ஒன்று பைபிள், இன்னொன்று நற்கருணை. நற்கருணை ஆவியானவருடைய ஒரு வாழ் தான். என்ன நற்கருணை யார் இருக்கா? ஆண்டவர் இயேசு இருக்கா. ஆண்டவர் இயேசு யார்? வார்த்தை. ஸோ அந்த ஆவியானவருடைய வாழ் உள்ள நம்ம கூடாரத்தில் இறங்கும்போது சாத்தான் தோற்கடிக்கப்படுகிறான். சரி, இன்றைய தினத்திற்கான விளக்கு உரைக்குள்ள போகலாம். இன்றைக்கி பாருங்கள், நீதித்தலைவர்கள் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்கள், இஸ்ரேல் மக்கள் போய் மலைகளில், குன்றுகளில், குகைகளில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்களாம். உங்களுக்கு முன்னாடி அந்த 5 அரசர்கள் போய் அந்த குகையில் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த காலம் போய் இஸ்ரேல் மக்கள் எதிரிகளுக்கு பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டிய காலம் நமக்கு எதையாவது ஞாபகப்படுத்துதா? ஆண்டவர் இளம் வேலை பொழுதில் அந்த தோட்டத்துக்குள்ளே வந்தப்போ 2 பேர் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இதே போல் ஏன்? அவங்களும் பாவம் செஞ்சாங்க, இஸ்ரேல் மக்களும் பாவம் செஞ்சாங்க. பாவம் செஞ்சால் ஒளிஞ்சிக்க வேண்டிய நிலைமை தான். பாருங்களேன், நம்மளுடைய வாழ்வும் அந்த மாதிரி தான். நிறைய நேரங்களில் நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வாழ்வில் ஆண்டவருக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அதை மறைச்சி வைப்போம், ஒழிச்சு வைப்போம். நம்ம அவருக்கு அந்த இடத்துல இல்லை, வேறு எல்லா இடத்துலையும் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஆடிப்படிக்க புகழ்வோம், ஆண்டவர்கிட்ட இருப்போம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம இன்னும் வச்சுட்ருப்போம். அது நெசரியாக பாவமாக தான் இருக்கணும்னு இல்லை, நிறைய நமக்குன்னு ஒரு சில திட்டங்களை வச்சுக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கவே மாட்டோம். ஆண்டவர்கிட்ட சஜஷன் கூட கேட்க மாட்டோம். அது நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு, அது எனக்கு வேண்டும். அது கேட்டால் அவருக்கு பிடிக்காதுன்னு நமக்கு நல்லா தெரியும், அதனால் அது கேட்கக்கூட நம்ம பயப்படுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஏதாவது வச்சுருப்போம், மறைச்சிக்கிட்டு இருக்கிறது, ஆண்டவர்கிட்ட இருந்து ஹைட் பண்ணி வச்சுட்ருக்கிறது. அதை நம்ம யோசித்து பார்ப்போம். ஆக்சுவலாக அதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ண நம்ம பாவத்துக்கு பரிகாரம் பண்ண ஆக்சுவலாக பார்த்தா நம்ம இருப்பதை போல் அவர் முன்னாடி வந்து நிற்போம். ஆண்டவரே, நான் நானாகவே வந்திருக்கேன். அந்த ஊதாரி மகன் சொல்ல தெரியுமா, நான் எழும்பி போவேன், என் தந்தையிடம் போவேன். ஐ வில் கெட் அப் அண்ட் கோ டு மை ஃபாதர். நான் எழும்பி என் தந்தையிடம் போவேன். அப்படி போகும்போது நம்ம ஒத்துக்குவோம் ஆண்டவர்கிட்ட, நான் ஒத்துக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. பாருங்கள், அந்த 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள், மிதியானரிடம்
மிகவும் சிறுமையுற்ற இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டனர். அந்த இம்பவரிஷ்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் பார்க்குறோம். அப்படின்னா ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சான், ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் வீக்காகி, அந்த போல தான் அந்த ஊதாரி மகனும் இருந்தான். அப்பாவை தான் தோணுது, சுய நினைவுக்கு வருது, ஐயோ நான் திரும்பி என் அப்பா கிட்டே எந்திரிச்சு போவேன், நான் அப்பான்னு கூப்பிடுவேன் அவர்கிட்ட போயிட்டு திரும்பவும். ஸோ நம்ம அந்த ஒரு நிலைக்கு வரணுன்னா நம்ம செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரம் பண்ண ஆரம்பித்தோன்னா தான் அந்த நிலைக்கு சும்மா ஸ்டார்ட் பண்ணால் போதும், அந்த கிரேஸை கடவுள் கொடுப்பார். கடவுள் அந்த அருளை கொடுக்கலன்னா அந்த உண்மையான கண்ணீரில் அந்த மனமாற்றம் கண்ணீரே வராது ஆக்சுவலாக. ஸோ அதை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். அதுக்கப்புறம் பாருங்கள் 13ஆம் வசனத்தில் அதே நீதித்தலைவர் ஆரம்ப அதிகாரத்தில் நம்ம சில நேரங்கள் நம்மளாம் யோசிச்சுட்ருப்போம் தெரியுமா, என்னடா நம்ம திருச்சி போய் இப்படி போயிட்டுருக்கு, வெறும் வயசானவங்க தான் வெளிநாட்டில் ஐரோப்பாவில் எல்லா இடத்துலையும் வெறும் வயசானவங்க மட்டும்தான் கோயிலுக்கு வந்துட்டுருக்காங்க. நம்ம வருத்தப்படும் தெரியுமா, என்னடா உலகம் இப்படி மோசம் போயிட்டுருக்கு, யாரும் கடவுள் நம்ப மாட்டேங்கிறாங்க, எல்லாம் உலக பிரகாரமாக போகிறாங்களேன்னு சொல்லி. அன்பார்ந்தவர்களே, இது ரொம்ப சீரியஸான விஷயம். இது ஒரு அழைப்புக்கான ஒரு அறிகுறி. இந்த உலகத்தில் எல்லாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணுறது கிடையாது, நம்ம ஒரு சில பேர் தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். கிதியோன்னு அப்படிப்பட்ட ஒருத்தர் தான். வானத்துதான் சொல்கிறார், கடவுள் உன்னோடு இருக்கிறாருன்னு அவர் சொல்கிறாரு பாருங்க. கிதியோன் திருப்பி 13ஆம் வசனத்தில், என் தலைவரே ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றால் ஏன் இவை எல்லாமே எமக்கு நேரிடுகின்றது. ஆண்டவர் எம்மை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி எங்கள் மூதாதையர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த வியத்தகு செயல்கள் எல்லாம் எங்கே, இப்பொழுது ஏன் நடக்க மாட்டேங்குது? நம்ம யோசிப்போம் தெரியுமா, பெந்தகோஸ்து சண்டைக்கு எப்படி இருந்துச்சு, மக்கள் பேதுருவுடைய நிழல் பட்டா குணமாகறாங்க, பவுல் மேலே கைக்குட்டையை வச்சுட்டு போனால் தொட்டா குணமாகறாங்க. ஆண்டவரே அந்த வல்லமையெல்லாம் எங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம உண்மையுமே தாகத்தோடு எதிர்பார்க்குறோம் தெரியுமா. ஏன் அந்த மாதிரி புனிதர்கள் எப்படியோ அழகாக வாழ்ந்துருக்காங்க, ஏன் இந்த காலத்தில் அப்படி நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறோம் தெரியுமா, ஏங்குறோம் தெரியுமா. அதுதான் நம்மளுடைய அழைப்புக்கான ஒரு அறிகுறி. ஃபாதராக சிஸ்டராக மட்டும் இருந்தில்ல, நம்ம பொது நிலையர்களாக இருந்தாலும் கூட ஞானஸ்தானம் பெற்ற நம்ம எல்லாருக்குமே அந்த அழைப்பு உண்டு. அவர் சொல்லப்பாங்க, இப்பொழுது ஏன் ஆண்டவர் எங்களை இப்படி கைவிட்டுட்டார், இம்மை மிதியானியரிடம் கைகளில் ஏன் ஆண்டவர் ஒப்படைத்து விட்டாரே. அந்த வருத்தம் இருக்குது பாருங்களேன், இது எல்லாருக்கும் வந்துடாது. எல்லாரும் அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஒரு சில பேர் தான் திருச்சபையை பார்த்து இப்படி மோசமாக போயிட்டுருக்கே, குருக்கள் கண்ணீர்கள் கூட இப்படி இருக்காங்களே, யார் மக்கள்கிட்ட அந்த ஒரு உண்மையான அன்பு இல்லையே, விசுவாசம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறோம்ல. நம்மளை ஆண்டவர் ஏதோ பண்ணுறதுக்கு அழைக்கிறாருன்னு அர்த்தம். சீரியஸான ஒரு விஷயம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், அடுத்த வசனம் பாருங்கள். ஆண்டவருடைய பதில், உன்னுடைய இதே ஆற்றலுடன் நீ செல்வாய், மிதியானியரை கையிலிருந்து இஸ்ரேலரை நீ விடுவிப்பாய், உன்னை அனுப்புவது நான் அல்லவா. அப்போ பாருங்களேன், ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்குள்ளே இருக்க பிற அந்த ஒரு வெறி, அந்த ஒரு வருத்தம், அந்த ஒரு வாஞ்சை, அதை நம்ம பெருமூச்சோடு சேர்ந்து ஆவியானவரோடு சேர்ந்து ஜபமாக கடவுள்கிட்ட எழுப்பி அந்த ஏக்கத்தை நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை ஆண்டவர் தயாரிப்பார். எப்படி இப்போ பாருங்கள், நம்ம பின்னாடி கிதியோனை எப்படி தயாரிப்பார்ன்றதையும் பார்ப்போம். நம்மளை ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு, நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் பாருங்கள், புனித பிலிப் நேரி அந்த ஒரு கேட்டகம்ஸ்ன்றதுல அந்த குகைகளில் அவர் பெந்தகோஸ்து அன்னைக்கு ஹெவியாக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாராம். ஆவியானவருடைய வரங்கள் அவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் கண்ணில் ஒரு காட்சி பார்க்குறாரு. நெருப்பு ஒரு பந்து போல் அவருடைய வாய் வெளியே உள்ளே இறங்கி அவருடைய இதயத்துக்குள்ளே ஒரு இதயம் விரிவடைஞ்சிச்சான். அவர் இறந்ததுக்கப்புறம் ஒரு உடம்பை இந்த டாக்டர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி அந்த உடம்பை அறுத்து அவருடைய இதயத்தை பார்த்தா இதயம் 2 மடங்கு பெருசாக இருக்குதான். சராசரி நமக்கு இருக்க நம்ம உள்ளங்கையை சுருக்குனா எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோ பெருசு தான் இதயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிஸ்டோடைய சைஸ் தான் அந்த மாதிரி டபுள் மடங்கு இருந்துச்சான். அவர் வெளியே அவருடைய ரிப், அவருடைய விழா எலும்பு கொஞ்சம் எப்பயுமே லைட்டாக உடஞ்சிருக்குமா. அந்த அளவுக்கு அவருடைய இதயம் பெருசாக இருக்கிறதுக்கு அந்த விழா எலும்புகள் விட்டு கொடுத்துருக்குது. ஸோ இதெல்லாம் அவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்துருக்குறாங்க. ஷாக்கிங்காக இருந்துச்சான். அவர் கிட்ட போனால் அவர் இதயம் எப்பயுமே சூடாகவே இருக்குமா. அவருடைய பசங்க எல்லாமே அவர் ஆரட்டை நடத்தினார், ஒரு போர்டிங் மாதிரி. அதில் அந்த பசங்கள்லாம் அவருடைய இதயத்தில் சாஞ்சுக்கோங்களாம். ஏன்னா அந்த அங்கெல்லாம் குளிர் பிரதேசம்ல. ஸோ அங்கே அந்த பசங்க அந்த சூட்டில் சாஞ்சுக்கோங்களாம். அந்த ஆவியான ஒரு நெருப்பு. அந்த அனுபவத்துக்கு அப்புறம் அவர் வேற ஒரு மனிதராக இருந்தாராம். அவர் எப்பயுமே சந்தோஷமாக தான் இருப்பார். அவருக்குள்ளே ஒரு ஜாய் இருக்குமா.
ஆவியானவருடைய அந்த ஒரு இதெல்லாம் எப்படிலாம் நடந்ததுலாம். புனித பிலிப் நேரி 1500களில் வாழ்ந்தவர் தான். அவர் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ பாருங்கள், புனித டொமினிக்கு இந்த மக்களை நான் எப்படி தான் நான் வந்து மனமாட்டுறேன் அப்படின்னு சொல்லி 1200களில் அவர் போய் ஒரு காட்டில் போய் சாட்டையால் அடித்து சாமிநாதர்னு சொல்லுவோம்ல, அவர் தான் புனித சாமிநாதர். புனித டொமினிக்கன் சபையை உருவாக்கியவர், நிறுவியவர். ஸோ அவர் வந்து காட்டில் போய் அடித்து உபவாசம் இருந்து சாக போகிற 3 நாள் எதுவுமே இல்லாமல் அடித்து சாட்டையால் அடித்து எனக்கு ஏதாச்சும் இந்த மக்களை மனமாற்றம்னு சொன்னப்போ தான் மாதா இறங்கி வந்து ஜெபமாலையின் மறையின்மைகளை கொடுத்து ஜெபமாலையை பரப்ப சொன்னாங்க. நீ மனமாற்றணுமா, ஜெபமாலையை பரப்பு. இப்போவும் அதுதான். சாத்தானினுடைய அந்த எரிகோ மதில்களை உடைக்கணும்னா தனிநபருக்கும் சரி, குடும்பத்துக்கும் சரி, திருச்சபைக்கும் சரி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எரிகோ மதில்களை உடைப்பதற்கு ஜெபமாலை தான் போர் ஆயுதம். அதுதான் நம்மளுடைய களம், அதுதான் நம்மளுடைய உடன்படிக்கையின் பேழை. அதை தூக்கிக்கிட்டு நம்ம ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை சுற்றுவோம். ஆண்டவர் ஒரு நாள் கிதியோன் மாதிரி நம்மளையும் பயன்படுத்துவார். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், கிதியோன் 15வது வசனத்தில் பாருங்கள், மாதாவை போல் அவரும் வந்து அவருடைய பலவீனத்தை மாதா வந்து சொல்கிறாங்க, இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றேன்னு சொல்கிறாங்க. மாதா வந்து அவங்களுடைய பலவீனத்தை சொல்ல அவங்களுடைய அவங்க கொடுத்த வாக்குறுதியை மாதா அங்கே சொல்கிறாங்க. நான் எந்த ஒரு தாம்பத்திய உறவுகளும் ஈடுபட போவதில்லை என்று அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஆண்டவருக்கு. அதை சொல்கிறாங்க. ஸோ மாதா நம்ம அதை பின்னாடி பார்ப்போம், மாதா எந்த டென்ஸில் பயன்படுத்துகிறாங்க அந்த கிரேக்க வார்த்தை, அதெல்லாம் நம்ம லூக்கா நற்செய்தி வரும்போது பார்ப்போம். பட் இங்கே மோசே சொல்கிறார், நான் திக்குவாய். எசையா இறைவாக்கினர் சொல்கிறார், ஐயோ அசுத்தமான உதடுகள் கொண்டது. புனித பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவர் அந்த படகு ரொம்ப அளவு மீன் கிடச்சது, ஆண்டவரே என்னை விட்டு அகன்று போங்க, நான் ஒரு பாவி ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், என்னை பின்பற்றி வா, உன்னை மனிதர்களை பிடிப்பவன் ஆக்குவேன் அப்படின்றார். ஸோ எப்பயுமே ஆண்டவர் கூடும்போது நமக்கு நம்மளுடைய அந்த பலவீனம் நமக்கு முன்னாடி வரும். ஏன்னா அவர் ஹோலி, அவர் பரிசுத்தமானவர். அவருக்கு முன்னாடி அவர் கூடும்போது நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி போகணும். ஆண்டவர் நம்ம தயார்படுத்துகிறார். ஓகே மட்டும் சொல்லி பார்ப்போமே, எல்லாமே தயார்படுத்த. அவரோட ஆன்சர் பாருங்கள், அடுத்த வசனம் 16ஆம் வசனம், நீதி தலைவர்கள் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிற, எனக்கு இது இருக்குது அது இருக்குது. ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா, நான் உன்னோட இருக்கிறேன், நீ போ, அவ்வளோதான், டாட், பீரியட், முடிஞ்சிச்சு. வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. இன்றைக்கி ஆண்டவர் அதை தான் நம்மக்கிட்டே சொல்கிற ஒவ்வொரு திருப்பலியிலும், நான் உன்னோட இருக்கிறேன், சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி துவங்குது. நம்ம கிதியோனை போல் இருக்கிறோமா, ஆபிரகாமை போல், மோசேவை போல், யோசுவாவை போல் இருக்க தான் நம்ம எல்லாமே ஞான ஆண்டவர். அதான் இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் சொல்கிறார், புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதமே ஏதோ ஒரு கிதியோன் இல்லை, ஏதோ ஒரு யோசுவா, ஏதோ ஒரு மோசே இல்லை, நம்ம ஞானஸ்தானம் வாங்கின எல்லார் மேலேயும் ஆண்டவர் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்றாரு. பட் அது நடக்க மாட்டேங்குது பாருங்களேன். அடுத்து பாருங்கள், ஆண்டவருடைய வானதூதர் அந்த கிதியோன் வச்ச அந்த படையல்கள், அந்த காணிக்கைகளை, அந்த அப்பத்தை எல்லாத்தையுமே அவருடைய கையில் இருந்த கோலினுடைய அந்த முனையினால் தொடுகிறார். அது நெருப்பினால் பற்றி எறிந்து முற்றிலுமாக அதை எரித்து விடுகிறது, அந்த பாறையின் மேலே வச்சது. அந்த இதை தான் புரிந்த அவிழா தெரசா ஜபத்தில் இருக்கும்போது ஒரு வானதூதர் அவங்களுடைய இதயத்தை ஒரு கோலினால் குத்துறாங்க. அந்த இதயத்தை பிளந்து அதுக்குள்ளே ஆண்டவருடைய அன்புனால் நிரப்புறாங்க. அந்த அளவு ஒரு ஜபத்தில் நெருக்கமான ஒரு ஃபீல். அது அவங்களுக்கு ஃபிசிக்கலாகவே பெயினாக இருந்துச்சு அவங்களோட இதயம். பாருங்கள், பிலிப் நேரினோட இதயத்தை, புனித பிலிப் நேரின் இதயத்தை பார்க்குறோம், புனித அவிழா தெரேசாவின் இதயத்தை பார்க்குறோம். அப்படி குத்தி அதுக்குள்ளே ஆண்டவருடைய அன்புனால் அது பெயினாகவும் இருக்கான், அதே சமயத்தில் மகிழ்ச்சியாகவும் இருக்குதான், ஜாயாகவும் இருக்குதான். அதுதான் அவங்களுடைய மிஸ்டிக்கல் அந்த ஒரு ரேப்சர், அவங்க மறைபொருளாக ஆண்டவரோடு அவங்களுடைய ஆன்மா இணைஞ்ச அந்த ஒரு தருணம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உள்மன கோட்டை, இன்டீரியர் கேசல்ன்ற அந்த புத்தகத்தில் அவங்க சொல்கிறாங்க. அதை வெர்பரேஷன் ஆஃப் செயின்ட் தெரேசா அப்படின்றாங்க. இதுதான் ஜபத்தின் உச்ச கட்டம். இது யாரோ புனிதர்களுக்காக இல்லையா, தயவு செஞ்சு நம்ம அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்பவே கூடாது. நம்ம எல்லா கிறிஸ்தவர்களும் ஞானஸ்தானம் பெற்ற நம்ம எல்லாருமே இது ஆர்டினரியாகவே நம்ம எல்லாருமே ஆண்டவரை இந்த மாதிரி நம்மளை இதயத்தில் பார்க்கணும். எக்ஸ்ட்ராடினரி கண்ணை திறந்து விஷன் பார்க்குறது, இல்லை கண்ணை மூடி விஷன் பார்க்குறது, காட்சிகள் பார்க்குறது, இல்லை வேறு ஏதாவது கேரிசம்ஸ், ஓகே அது எக்ஸ்ட்ராடினரி, அதை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொடுக்குறாரு. பட் ஆர்டினரி ஃபார்ம் ஆஃப் ஜபம், சாதாரண இயல்பான முறையிலேயே நம்மளுடைய புத்தியிலையும்
நம்மளால் கண்ணில் பார்க்க முடியாது. சில பேரால் முகர முடியும் ரோஜா பூவினுடைய வாசம். சில பேரால் அவங்க ஆண்டவர் நாக்கில் சூடு கேட்கலாம், இல்லை ஆண்டவருடைய குரலை காதில் இதெல்லாம் இல்லை. புத்தியில், இன்டலெக்டில், நம்மளுடைய மெமரியில், ஞாபக சக்தியில், நம்மளுடைய நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய இதயத்தில். ஸோ மைண்ட்லேயும் ஹார்ட்லேயும் நம்மளுடைய மெமரியிலையும் நம்மளோட கற்பனையிலையும் இமேஜினேஷனில் இந்த ஆன்மாவினுடைய இந்த உறுப்புகள், இந்த ஃபேக்கல்ட்டிஸில் ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். அதுக்கு நம்ம எல்லாத்தையும் அமைதிப்படுத்தணும். நம்ம ஒரு ஜெபமாலைக்கு முட்டி போடும்போது எல்லாத்தையும் மறக்கணும். சாத்தான் கொண்டு வருவான், அதை தடுத்துட்டு உள்ளே டீப்பாக போக ஆரம்பித்தோன்னா நம்ம புத்தியிலையும் நம்ம இதயத்திலும் ஆண்டவர் நம்மக்கிட்ட அந்த இம்ப்ரெஷன்ஸ் கொடுப்பார், ஒரு சில உணர்த்துதல்களை கொடுப்பார், அதன் வழியே பேசுவார். அது நம்ம ஆழமாக போக போக அந்த நெருப்பை நம்மளுடைய இதயத்தில் அவளே தெரசை உணர்ந்து போல் நம்ம உணர முடியும். ஸோ நம்ம ஜெபத்தில் அந்தளவுக்கு நம்ம டீப்பாக, அப்படின்னா என்ன, நம்ம ஏதோ வாயில் சொல்லிவிட்டு ஜெபமால சொல்லிட்டு போகிறதில்ல. டீப்பாக மனசையும் முழு இதயத்தையும் முழு ஆன்மாவையும் உள்ளே போடணும். அந்த முயற்சி நம்ம எடுக்க முயற்சிக்கணும். சரி, 32வது வசனம் பாருங்கள். நீதித்தலைவர்கள் 6ஆம் அதிகாரத்தில் எருபாகால் என்ற கிதியோன். அப்போ கிதியோனுடைய பேரை மாற்றப்படுகிறது பாருங்கள். பேர் மாற்றமும் அங்கே நடக்குது. இதை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு முறை யோசுவாவோட பேர் மாற்றப்பட்டு, அதுக்கு முன்னாடி ஆபிரகாமோடைய பேர், யாக்கோபுடைய பேர், அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டில் புனித பேதுருவின் பெயர் மாற்றப்படுகிறது. ஸோ முக்கியமான இந்த வேலைக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது பெயர் மாற்றம் நடக்கிறது. அது மட்டும் இல்லை பாருங்கள். 33ஆம் வசனத்தில் முதல்ல என்ன பண்ணுறாரு ஆண்டவர், என்ன சொல்கிறாரு, முதல்ல அந்த பாகாலினுடைய அந்த பீடத்தை இடித்து உட அவருக்கு ஒரு பீடத்தை கட்டி அவரை வழிபட சொல்கிறார். அதுக்கப்புறம் போருக்கு போக சொல்ல பாருங்கள். நம்ம அன்றாட நாளுடைய அந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது, நம்மளுடைய பாவத்துக்கு பரிகாரமாக முட்டி போட்டு ஜெபமாலை ஜெபிச்சு மன்னிப்பு கேட்டு நற்பண்புகள் என்னென்ன வளர்த்துக்கணுமோ அதை கேட்டு அதை நம்ம செய்வோன்ற ஒரு முடிவு எடுத்துட்டு ஆண்டவரை வழிபட்டுட்டு நமக்குள்ளே இருக்கிற பாகாலினுடைய அந்த பீடங்களை எல்லாம் இடித்து உடச்சிட்டு இருக்கும். தூங்கி எந்திரிச்சோன்னே எல்லாமே இருக்கும். அதெல்லாம் இடித்து உடச்சிட்டு திருப்பி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இடித்து உடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய அன்றாட வாழ்வினுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தோன்னா அப்போது பர்ஃபெக்டாக நம்ம ஒரு அழகான ஒரு வெற்றியை நம்ம காண்போம். எப்படி அதுக்கப்புறம் கிதியோன் போய் வெற்றி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் திங்ஸை கரெக்ட் பண்ணிவிட்டு ஆவிக்குரிய விஷயங்களில் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் சவால்களை சந்தித்தோன்னா ஜெயிப்போம் நம்மளுடைய போர்களில். அது மட்டும் இல்லை பாருங்கள். 34ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் வழிபட்டதுக்கப்புறம் உடனடியே என்ன நடக்குது, ஆண்டவரின் ஆவி கிதியோனை ஆட்கொண்டது. அவ்வளவு தான். ஸோ பாகாலினுடைய பீடத்தை உடைக்கணும், ஆண்டவருக்கு ஒரு பீடத்தை கட்டி வழிபடணும். அப்போ என்ன, நம்மளுடைய பாவத்தின் இயல்புகளை உடைக்கணும். பரிகாரத்தினால, உபவாசத்தினால, ஜபத்தினால, நல்ல இறை வார்த்தைகளை வாசிக்கிறதுனால, புனிதர்களை பற்றி வாசித்து அதில் மைண்டை செலுத்துறதுனால உடைக்கணும். அதே நேரத்தில் ஆண்டவருக்கு பீடத்தை கட்டணும். அப்படின்னா வேர்ச்சுவஸ் வளர்த்துக்கணும். நல்பண்புகள், அன்பு, அமைதி, பொறுமை, கனிவு, நன்னயம், விசுவாசம், தாழ்ச்சி, இச்சையடக்கம், தாராள உள்ளம், நீதி ஆகிய இந்த தூய அவையினருடைய கனிகள் எல்லாத்தையும் கட்டி எழுப்புறதுக்கு முயற்சிக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆவியானவர் ஆவி நம்ம ஆட்கொண்டுச்சுன்னா நம்ம இன்னொரு கீதியோன் தான் நம்ம எல்லாருமே. உடனே அவர் என்ன பண்ணுறாருப்பாங்க, பயந்துக்கிட்டு நைட்டு போய் இடித்து உடச்சிட்டு இருந்தவர் ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதற்கு அப்புறம் என்ன நடக்குது பாருங்கள். அவர் எக்காலம் மூதி எபியேசர் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இவர். எபியேசர் குடும்பத்தினர் எல்லாத்தையும் தன்னை பின்பற்றி வருமாறு அழைத்தார். அதே எபியேசரை தான் ஆண்டவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட சொன்னார், அவங்களாம் ரொம்ப பலவீனமானவங்க, என் குடும்பம், எவ்வளவு சாக்கு போக்குகள். ஆனால் அந்த பாகாலினுடைய அந்த பீடத்தை உடச்சதுக்கப்புறம், ஆண்டவர் வழிபட்டதுக்கப்புறம் ஆவியானவர் இறங்கினது. இது ஒரு இன்னொரு பெந்தகோஸ்தை போல். அப்போஸ்தலர்கள், புனிதர்கள் அப்படி தான் பயந்து உள்ளே மடங்கி உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆவியானவர் இறங்கினார், பவர். அதே போல் தான் நம்ம எல்லாருமேலே ஆண்டவர் ஆவியை ஊற்றணும்னு எதிர்பார்க்குறாரு. நம்ம பாகாலினுடைய பீடத்தை ஃபஸ்ட்டு உடைக்கிறோமா, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஆண்டவர், அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்டெப்பாக தான் போகுது பாருங்கள். 36வது வசனத்தை பாருங்கள். அந்த ஆட்டினுடைய கம்பளி, இது ஒரு அழகான ஒரு நம்ம எப்படி கேட்குறப்பாங்க. இப்போ இங்கே பனி இருக்கணும், கம்பளி மேலே மட்டும் இருக்கணும், அப்புறம் கம்பளி சுற்றி மட்டும் இருக்கணும். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த ட்ரீம், அந்த பார்த்தோம் இல்லையா, அந்த கனவில்
அந்த அப்பத்தை. ஸோ இவ்வளவு இன்சிடென்ட்ஸ் நிகழ்வுகள் மூலியமாக ஆண்டவர் கிதியோனை தயாரிக்கிறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில் மிராக்கிள் நடக்குது, நம்ம ஜெபங்கள் கேட்கப்படுது. அது சுயநலமாக அதை வாங்கிக்கிட்டு அப்படியே ஓடக்கூடாது. அதுக்காக ஆண்டவர் அதை கொடுக்கல, நமக்கு அதை நன்றாக தெரிய வேண்டும். இதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஓ என் ஜெபம் கேட்குதுன்னா இங்கே எங்கேயோ இந்த உலகத்துலேருந்து ஒரு சாதாரண ஒரு பாவி நான் ஜெபிக்கிறது எங்கேயோ இருக்கக்கூடிய விண்ணகத்தில் இருக்க ஆண்டவர் கேட்குது. ஆண்டவர் உண்மை, கடவுள் பொய் கிடையாது. அப்போ நான் என் வாழ்க்கை அவருக்கு ஏற்ற மாதிரி நான் அவரை நோக்கி திருப்புவேன். எல்லாத்தையுமே நான் விட்டுட்டு அவருக்காக எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண போகிறேன். என்னுடைய அன்றாட வாழ்வில் வாழ்ந்துக்கிட்டு டோட்டலாக என்னோடய டைமை நிறைய ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிப்பேன். இப்படி நம்ம சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்க அதுக்கு தான் ஆண்டவர் இந்த மிராக்கிள்ஸ் அற்புதங்கள்லாம் காட்டுறாரு. அவர் கூட இருக்கிறான்றதை நம்மளை பலப்படுத்துகிறாரு. சூப்பர் ஆண்டவரே தேங்க்யூ சொல்லிவிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம சுயநல வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். 95% அப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால தான் நம்ம அப்படியே வரோம், ஜெபிக்கிறோம், வாங்குகிறோம் போகிறோம். இல்லை வாங்கின ஆண்டவருக்கு புனித இன்னாசியார் கேள்வி கேட்டார், நான் ஆண்டவருக்காக என்ன செஞ்சிட்ருக்கேன். அந்த ஒரு கேள்வி அவரை புனிதராக மாற்றிருந்துச்சு. அவர் சபையில் இன்னும் பல புனிதர்களை உருவாக்குனுச்சு. இயேசு சபையில் எல்லா புனிதர்களும் அந்த கேள்வி தான் கேட்டாங்க, ஆண்டவர் எனக்கு இவ்வளோ செஞ்சுருக்காரு, நான் என்ன அவருக்கு செய்கிறேன், செஞ்சிட்ருக்கேன். இந்த கொஷினை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கை மாறும். நம்ம வாழ்க்கை மாறுறது நமக்காக இல்லை, நம் வழியாக மற்றவர்களை ஆண்டவர் தொட்டு அவர்கிட்ட கூட்டிகிட்டு வருவார். எல்லாத்தையும் விட்டுட்டு புனித பவுல் சொல்கிறது போல் கிறிஸ்துவின் பற்றின அறியக்கூடிய அந்த அறிவையின் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன். இது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருக்கணும். இது தவிர வேறு எது இருந்தாலும் அது உண்மையான கிறிஸ்தவம் அல்ல. சரி, தொடர்ந்து போகும். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். கிதியோன் அதிகாலையில் எழும்பி, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்தி ஈசாக்கு பலி கொடுக்க போனார். மோசே அதிகாலையில் எழும்பி பார்வோனை சந்தித்து அந்த கொள்ளை நோய்கள் எல்லாத்தையும் அதிகாலை யோசுவா அதிகாலையில் எழுந்திரிச்சு போர் புரிய போனார். அந்த எரிகோ மதிலை சுற்றி எல்லாமே அதிகாலையில் தான் போர் நடக்குது. ஆண்டவர் அதிகாலையில் எழுந்திரிச்சு வெளிச்சம் வரத்துக்கு முன்னாடி போய் ஜெபிக்க போனார். ஸோ திரும்பவும் நமக்கு அதிகாலையில் ஜெபிக்கிறதுக்கான ஒரு அழைப்பு வருது. அதனுடைய பவரை நம்ம ஃபீல் பண்ணுவோம். 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். ஆண்டவர் மிதியான் நாட்டினர்களை கிதியோன் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி கையில் ஒப்பு கொடுக்குறாரு. நம்ம ஏற்கனவே இதை பார்த்துட்டோம். ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்ட், நம்மளுடைய எக்ஸாம், நம்மளுடைய இன்டர்வியூ, நம்மளுடைய பிஸ்னஸ், நம்மளுடைய பயணம் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்தா தான் அது வெற்றி. ஸோ நம்ம போர் புரியாமலாம் நடக்காது, நம்மளும் போர் புரியணும், அவரோட ஒத்துழைக்கணும். பட் அவர் ஏற்கனவே நம்ம கையில் கொடுத்துருக்கணும். கடைசியாக பாருங்கள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கிதியோன் நல்லது தான் செய்கிறாரு, ஆனால் பிரச்சனையில் பாருங்கள் அந்த சுற்றி இருக்கிற எஃப்ராயிமுடைய அந்த குலத்தார்கள்லாம் எங்களை விட்டுட்டு போயிட்டு இது பண்ணுறது சொல்லி, அப்போது ஆண்டவருடைய பணி செய்யும்போது எதிர்ப்புகள் வருது பாருங்கள். அது நமக்கும் தெரியணும். பொறாமைகள் வரும், சில சந்தேகங்கள் வரும். அப்போது கிதியோனை போல் அவர் ஞானம் மிக்கவராக பதில் சொன்னார். நான் என்ன பெருசாக பண்ணிட்டேன்ப்பா, நீ பணத்தை விட பண்ணிட்டேன். அவர் ஏதோ ஒரு ஞானத்தை பயன்படுத்தி அவங்கள அப்படியே அடக்கிட்டார். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நம்ம அதில் ஆண்டவருடைய பணி செய்கிறோன்னா பிரச்சனைகள் வரும். அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பாடம். இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், அவருக்கு உதவியும் செய்ய மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். நீ போய் முடிச்சுட்டு வா, செஞ்சுட்டு வா, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இலக்காரமாகவும் பேசுவாங்க. ஆண்டவருடைய பணி, ஆண்டவரை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு எதிராக எல்லா காலத்துலேயும் இப்படி இந்த ஜான் போஸ்கோ சலேஷன் சபையை ஆரம்பித்தப்போ பிரச்சனை வந்துச்சு, ஏசு சபை ஆரம்பித்தப்போ இன்னாசியாருக்கு பிரச்சனை வந்துச்சு, அன்னை தெரசாவுக்கு மிஷினரிஸ் ஆஃப் சேரிட்டி ஆரம்பித்தப்போ பிரச்சனை வந்துச்சு. எல்லாருக்குமே இந்த மாதிரி ஆண்டவருடைய பணியை செய்ய ஆரம்பிக்கும் போது பிரச்சனை வரும். சின்ன லெவல்லையும் சரி, பெரிய லெவல்லையும் சரி. அப்போ நமக்கும் பிரச்சனைகள் வரும். அப்போது நம்ம ஆண்டவர்கிட்ட ஆவியானவருடைய ஞானத்தை கேட்டு சரியான முறையில் அதை கையாள முயற்சிக்கணும். புனிதர்கள் கரெக்டாக சூப்பராக கையாண்டாங்க. அவர்களை போல் கையாளுறதுக்கு நம்ம ஆண்டவரே சார்ந்து அவர் சொல்கிற மாதிரி, அவர் சொல்கிற 300 பேரை கூட்டிகிட்டு யாரை சொல்கிறாரோ அவங்கள கூட்டிகிட்டு நம்ம போகிறதுக்கு அவர் சொல்கிறபடி கரெக்டாக நம்ம எல்லாம் செஞ்சோன்னா பிரச்சனை வராது. அதுதான் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றணுன்னா பிரச்சனையே இல்லை. அதே போல் இன்னொரு பிரச்சனை பாருங்கள். 8ஆம் அதிகாரம் நீதித்தலைவர்கள் 27ஆம் வசனத்தில் கிதியோன் நீங்கள் தான் எங்களை ஆளணும்னு சொல்ல, நான்லாம் ஆள மாட்டேன், கடவுள் தான் ஆளுவார். ஓகே ஃபைன், கரெக்டாக தான் சொல்லுவார் கிதியோன். ஆனால் இன்னொன்றில் மாட்டிக்கிட்டாரு. இப்போ அதிகாரத்துலேயும் பதவியிலையும் அவருக்கு ஆசை இல்லை, பவர்லேயும் ஆனர்லேயும் அவருக்கு ஆசை இல்லை, பெருமையிலையும் அதிகாரத்திலையும் அவருக்கு ஆசை இல்லை. ஆனால் இன்னொன்றில் மாட்டிக்கிட்டாரு, பணத்தில் மாட்டிக்கிட்டார்.
பாருங்கள், அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், உங்ககிட்ட இருக்கிற அந்த நகை அந்த தோடுங்கள்லாம் தரீங்களா அப்படின்னு சொல்லி. நகை மேலே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க பாருங்களேன். கிதியோனுக்கும் அவர் குடும்பத்திற்கும் அது ஒரு கண்ணியாக இருந்தது. 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இப்படி தாமஸ் அக்வினாஸ் 4 சொல்லுகிறார். நமக்கு ஏற்கனவே பார்த்தோம். பவர், ப்ளஷர், வெல்த், ஆனர். அதிகாரம் இன்பம், உடலின் இன்பமாக இருக்கலாம், இல்லை மனசுக்கு இன்பமாக இருக்கலாம். அதிகாரம் அல்லது இன்பம் அல்லது பணம் அல்லது வீண் பெருமை, இந்த 4ல் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாரு. இந்த 4ஐயும் உடைக்கணும். இது எல்லாமே பாகாலினுடைய பீடங்கள். சரி, கடைசியாக ரூத்தோடையதை நம்ம பார்த்து முடிச்சிடும். ரூத்தில் பாருங்கள், உங்களுடைய போர்வையினால் என்னை மூடும் அப்படின்னு சொல்லி ரூத் போயிட்டு அந்த இரவில் அந்த போவாஸோடைய காலடியில் படுத்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எதை இறையில் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் இஸ்ரேலை பார்த்து சொல்கிறார், நான் வழியில் நடந்து போகும்போது நீ ஆடையின்றி இருந்த, நான் என்னுடைய போர்வையினால் உன்னை மூடினேன், உன்னுடைய நிர்வாணத்தை மூடினேன் அப்படின்றார். ஸோ இங்கே 2 இடத்துலையுமே இந்த வசனம் ரூத்து 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அதே போல் எசேக்கியேல் 16 8ஆம் வசனத்துலேயும் வேப்ரோஸ் அப்படின்னா அதை மூடுறதுன்னு அர்த்தம். அந்த போர்வைக்கு கெனாப்பின்னு இருக்குது அந்த இவரே வார்த்தை. கெனாப்பி அப்படின்னா போர்வைன்னு சொல்லலாம், இறகுகள்னு சொல்கிறான். ஸோ போவாஸ் என்ன பண்ணுறாரு, இதுக்கு முன்னாடி வசனத்தில் இதே வார்த்தை தான் பண்ணுறார். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் போவாஸ் என்ன சொல்கிறாரு, நீ கடவுளினுடைய இறகுகளுக்குள்ளே சிறகுகளுக்குள்ளே நீ அடைக்கலம் புகுந்திருக்க, அதனால் நீ ஆசை பெற்றவர். பாருங்கள், ரூத் ஆசீர்வதிக்கிறாங்க. ஸோ இதனால் கடவுளுடைய சிறகுகளில் இங்கே ரூத் என்ன சொல்கிறாங்க, போவாஸ் என்னுடைய போவாஸோடைய சிறகுகளில் ரூத் மூடிக்கொள்ள சொல்கிறாங்க. ஓகே, நான் உன்னை மூடுறேன் அப்படின்னாங்க. ஸோ கடவுளின் சிறகுகள் கீழே நிழல் கீழே நீ வந்திருக்குன்ற அந்த வார்த்தை போவாஸின் நிழல்கள் கீழே வருவதன் வழியாக ரூத்துக்கு ஒரு செக்யூரிட்டி கிடைக்குது, ஒரு தற்காப்பு கிடைக்கிறத இறையல் வல்லுநர்கள் பார்க்குறாங்க. ஸோ அந்த கனாப்பி அப்படின்ற அந்த வார்த்தை விங்ஸை குறிக்கும், இறகுகள் சிறகுகளை குறிக்கும். ஸோ இது அந்த இடத்துல பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, போவாஸ் ஆக்சுவலாக நினச்சிருந்தா அந்த இடத்துல தவறாக நடந்திருக்கலாம். ஆனால் போவாஸ் பாருங்கள் எவ்வளோ நேர்மையாளராக இருக்கலாம். அவர் எந்த விதத்துலேயும் அவர் அவ்வளோ ஒரு டிஸார்டர்டான ஒழுங்கீனமான ஒரு உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கல. யோசேப்பை போல், பழைய ஏற்பாட்டு யோசேப்பை போல் நேர்மையாளராக இருக்கிறார். இவங்க 2 பேருடைய வழிமரப்பில் இருந்தால் அழகாக தாவீது அரசர் பிறக்கிறார். பாருங்களேன், போவாஸ் எவ்வளோ பரிசுத்தமாக ஒரு ஆண்களுக்கு ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு போவாஸ். அவருக்கு பாருங்கள், அவர் ரூத்தே கேட்குறாங்க. பட் ஆனால் போவாஸ் என்ன சொல்கிறாரு, இல்லை என்னை விட உனக்கு உரிமையாளர் ஒருத்தர் இருக்கான், உனக்கு நெருங்கின அந்த உறவினர் இருக்கான், அவன் உன்னை மீட்டு கொள்ளட்டும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இணைச்சட்டம் 25ஆம் அதிகாரம் 5லேருந்து 10 நம்ம வாசித்தோம். அந்த ஒரு மீட்பான் இருக்கான்னு தெரியுமா, உறவினர். யாராவது ஒருத்தர் காசு ரொம்ப வறுமையினால் அவரையே அவங்க அடிமையாக கொடுத்துட்டாங்கன்னா, அவங்களோட நெருங்கின உறவினர் அந்த யூபிலி ஆண்டின் போது அவரை மீட்டு கொண்டு போகலாம். ஸோ இங்கே அவர் பயன்படுத்துகிற எபிரேய வார்த்தை கோயல் அப்படின்றாங்க. அதே வார்த்தைக்கு என்ன பொருள்னா, நான் இப்போ அது இன்னொரு இடத்துலையும் வரும். என்னது, இப்போது ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா, அவருடைய மனைவிக்கு எந்த குழந்தையும் இல்லை அப்படின்னா, அந்த மனைவியை அவருடைய சகோதரன் திருமணம் செஞ்சு கொள்ளுன்றது அப்போ மோசேயின் கட்டளை. ஸோ அந்த கின்ஸ்மேன் ரெடிமர். ஸோ லேவியர் 25-25லேருந்து 30 வசனங்களையும் நம்ம இதை பார்க்குறோம். ஸோ இணைச்சட்டம் 25ம் லேவியர் 25லேயும் நம்ம வாசிக்கிறோம். இந்த 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, அந்த அடிமைகளை மீட்கக்கூடிய மீட்பான் ஒருத்தன் இருக்கான், நெருங்கின ஒருவன். இன்னொருத்தர் அந்த இறந்து போனவருடைய சகோதரன் கணவனாக மாறலாம். ஸோ இங்கே அவர் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு செய்ய வேண்டிய அந்த உரிமையை நான் உனக்கு செய்வேன். அப்போ போவாஸ் ரூத்துக்கு கணவராகவும் மாறுகிறார், மீட்பராகவும் மாறுகிறார். ஹீ இஸ் பிகமிங் அ டெலிவரர், ஒரு ரெடிமர். அதே நேரத்தில் ஹீ இஸ் அன் ஹஸ்பண்ட். இப்போ ரூத் திருச்சபையாக பாருங்கள், போவாஸ் ஆண்டவர் இயேசுவை பார்ப்போமே. போவாஸ் திருச்சபையினுடைய மணவாளனாகவும் இருக்கிறார், மீட்பராகவும் இருக்கிறார். எவ்வளோ அழகான விஷயம் பாருங்களேன். அதே ஒரிஜினல் அந்த எபிரே வார்த்தை கோயல்ன்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கோம். ஸோ இறையியல் அறிஞர்கள் அந்த ஒரு கண்ணோட்டத்தை நமக்கு கொடுக்குறாங்க. சரி, தொடர்ந்து பார்ப்போம். இப்போ நீ நாளைக்கு நான் பார்க்கலாம், உன்னோட நெருங்கின உறவர் உன்னை ஏற்றுக்கிட்டாருன்னா அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்.
அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா நான் அப்போ ஒன்று வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன நடக்க போகுதுன்னு நம்ம நாளைக்கு பார்ப்போம். அதே சமயத்தில் அடுத்த இந்த நீதி தலைவர் வரப்போகிறார். அவர் கரெக்டாக இருப்பாரா? இல்லை பாருங்கள், கண்ணியாக அமைஞ்சிருக்கு. நம்ம பார்த்தோம் கிதியோனுடைய குடும்பத்தினர்களுக்கு அவர் ஏற்படுத்தின அந்த எப்பாது, அந்த அந்த தங்கத்தெல்லாம் வச்சு அவர் செஞ்சு அந்த எப்பாத்து அவருடைய குடும்பத்துக்கு கண்ணியாக இருந்துச்சு. இப்போ குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா? அடுத்து பார்ப்போம் நாளைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது கிதியோனுடைய குடும்பத்தில் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ பாருங்கள், இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். ஒரு சின்ன அணு கூட ஆண்டவரிடம் அந்த பிசரே இருக்கக்கூடாது. எதாவது இருந்துச்சுன்னா உள்ளே பூந்துருவான் சாத்தான். தொடர்ந்து பயணிப்போம். நாளை தினத்தில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.